வத்சபதம் ஸ்கின் அண்ட் ஹேர் கேர் 10 நாள்ல பளபளப்பான முகம் வேணும்னா வர்ணியம் ஆயுர்வேதிக் நைட் ஆயில யூஸ் பண்ணுங்க. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். ப்ரொடியூசர்ஸ் படம் பண்ண சொல்கிறாங்க, சூரியவம்சம் 2 இப்போ பண்ண போகிறாங்க, என்ன தான் பண்ண சொன்னாங்க. பட் இந்த காரணங்களால் என்னால் அது பண்ண முடியல. இப்போ பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். விஜய் அவர்கள் பூவே உனக்காக பட்டி தொட்டியெல்லாம் ஓடுது. இப்போது அவர் அடுத்த பரிமாணத்துக்கு போயிருக்கார். அந்த பரிமாணத்தை நீங்கள் பார்க்கும்போது எப்படி சார் இருக்குது? எவ்வளோ வியப்பாக இருக்குது உங்களுக்கு? பேசிக்கலாக ரொம்ப ரிசர்வ்டு கேரக்டர், ரொம்ப ஷையாக இருப்பார், யார்ட்டையும் அதிகம் பேச மாட்டார், ஹீரோயின்ட்டெல்லாம் பேசவே மாட்டார். மாநாடு நான் ஃபுல்லாக டிவியில் பார்த்தேன், எப்படி புலந்து கட்டுறாரு, கிட்டத்தட்ட 1 hour நான் ஸ்டாப்பாக அப்படி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி. கேமியோ ரோல் அஜித் அவர்களை பண்ண வச்சிங்க. அதுக்கப்புறம் அவரை வச்சு ஒரு ஃபுல் லெங்க் படம் 2 பேரும் டிஸ்கஷன் ஏதாவது பண்ணீங்களா சார்? இல்லை, எனக்கு பண்ணணும்னு ஆசை இருந்ததை விட 2000 அது வாலிலாம் நடிச்சிட்டாருப்பா அஜித். இப்போ நான் அந்த இதுக்கு போயிருக்கேன். அப்போ அஜித் அங்கே வந்தார், என்கிட்ட ரொம்ப நல்லா பேசியிருந்தார். அப்போ சொன்னேன், அஜித் நம்ம மறுபடியும் ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு. பட் அப்போ அதுக்குள்ளே என்ன ஆயிடுச்சுன்னா, அஜித்துக்கு வந்து பரத் வந்து கொஞ்சம் நல்லா வந்திருக்கணும். நான் என்ன பண்ணேன், நம்ம விஜய் அதுக்கு முன்னாடி பூவே உனக்காக முன்னாடி ஒரு ஆக்ஷன் ஹீரோ மாதிரி தான் இருந்தார். அவர் ஒரு சாஃப்ட் ஹீரோவாக்கி ஒரு ரொமான்டிக் ஹீரோவாக்கி படம் பண்ணேன். பரத்தை வச்சு ஒரு ஆக்ஷன் ஹீரோ ஒரு படம் ட்ரை பண்ணணுன்ட்டு தான் சென்னை காதல் ட்ரை பண்ணோம். பட் உங்களுக்கு பர்சனலாக இருக்க விஷயங்கள்லாம், நான் இந்த படத்தில் இந்த ஒரு சீன்லாம் வந்து எனக்கு பர்சனலாக நடந்த ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி எதாவது இருக்கா சார்? அந்த இட்லி உப்புமாலாம் எங்கள் வீட்டில் பண்ணுறது. கொஞ்சம் நான் சீரட்லாம் பிடிப்பேன். நான் ஓப்பனாக சொல்கிறேன், நான் சினிமாவில் இருக்கேன், நீ சினிமாலாம் இருக்கக்கூடாது சொல்லலாம் திட்டலை. பட் சினிமாவுக்கு வந்துட்டேன். பட் இருந்தாலும் அதுக்கப்புறம் நான் ஜெயிச்ச பிறகு எங்கள் அப்பா ரொம்ப ஹாப்பியாக தான் ஃபீல் பண்ணார். இதெல்லாம் சூரியவம்சத்தில் இருக்கு இல்லையா, அந்த படத்தில் வந்து. இந்த கரியரில் எத்தனை படங்கள் சார் நீங்கள், அதாவது ஒரு பூஜை போட்டால் இருக்கட்டும், இல்லை ஏதாவது பேச்சுவார்த்தையில் இருக்கும்போது இந்த படம் மெட்டீரியலைஸ் ஆகாமல் ஸ்டாப் ஆனது, ட்ராப் ஆனது மாதிரி என்னென்ன படங்கள்? நிறைய படங்கள் வெற்றி படங்கள் கொடுத்தல் செய்திருக்கோம். அது மாதிரி படம் எடுக்காமலே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒருவேளை அந்த படம் அன்றைக்கி எடுத்து ஹிட் ஆகிருந்தால் நான் அன்றைக்கி அதுக்கப்புறமே நான் ஒரு சங்கர் படம் மாதிரி ஒரு டைரக்டர் ஆகிட்டேன். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஓகே சார், இப்போ பொதுவாக ஒரு டேர்ம் சொல்லுவாங்க சார், ஏ சென்டர், பி சென்டர், சி சென்டர் அப்படிங்கிறது. விக்ரமன் சார் படங்கள் வந்துட்டு எல்லா சென்டர்லையுமே வரவேற்பு இருந்தாலும் அந்த பி சென்டர், சி சென்டரில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு. நம்மளோட ரசனைகள், நம்மளுடைய படங்கள் கிராமப்புறங்களில் நிறைய ரசிக்கப்படுதுங்கிறத நீங்கள் எப்போ சார் ரியலைஸ் பண்ணீங்க? எந்த படத்தில்? புது வசந்தமே எனக்கு தெரியும். ஏன்னா அடுத்த படம் நான் பெரும்புள்ளி பண்ணுறேன். அப்போது நான் வந்து பொள்ளாச்சியில் தங்கியிருக்கோம். பொள்ளாச்சியிலேருந்து நாங்கள் இப்போ உடுமலைப்பேட்டை இப்படி நிறைய இடத்துக்கு காரில் போயிட்டுருப்போம். நைட்லலாம் ஷிஃப்ட் ஆகிட்டுலாம் போயிட்டுருப்போம். அப்போ எங்கேயாவது ஒரு ஊரில் வந்து புது வசந்தம் ஓடிட்டுருக்கும் சின்ன சின்ன தேட்டரில். சரி, அங்கே கொஞ்ச நேரம் போய் பார்த்து எப்படி ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு பார்க்கலான்னு போய் பார்த்தா அங்கேயும் ஹவுஸ்ஃபுல் கொண்டாடுவாங்க. சின்ன சின்ன ஊரில் நான் சொல்கிறேன். அதே மாதிரி புது வசந்தம் ரிலீஸ் ஆனோடனே ஒரு 2 மாதம் கழித்து தான் நான் எங்கள் ஊருக்கெல்லாம் போகிறேன். திருநெல்வேலி நான் படித்து வளர்ந்த ஊர். பட் நேட்டிவ்னு பார்த்தீங்கன்னா தெற்குமேடுன்ற ஒரு வில்லேஜ் தான், தென்காசி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. அங்கே போகும்போது தென்காசியில் தாய்பாலான்னு ஒரு தேட்டர் இப்போ இல்லைன்னு நினைக்கிறேன். அந்த தேட்டரில் படம் ஓடிட்டுருக்கு. சீசன், இப்போ குற்றாலத்தில் சீசன், அந்த டைமில் அந்த படம் ஓடிட்டுருக்கு. அங்கேயும் ஃபுல்லு படம் பார்த்தேன். இங்கே என்னெல்லாம் என்ஜாய் பண்ணாங்களோ அதே மாதிரி தான் அங்கேயும் என்ஜாய் பண்ணுறாங்க. ஸோ இப்போ எல்லா ஆடியன்ஸுக்கும் அந்த படம் பிடிச்சிருந்தது. எல்லா ஏ சென்டர், பி சென்டர், சி சென்டர், சிட்டியில் பெரிய ஹிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி பி சென்டர், சி சென்டர் எல்லா ஆடியன்ஸுக்கும் பிடிச்சிது. நாட் ஓன்லி புது வசந்தம், என்னுடைய எல்லா படங்களுமே ஆல் சென்டர்ஸ் ஹிட்டு தான். ஓகே சார், இந்த ஒரு விஷயம் என்னோட சக்ஸஸ்க்கு ஒரு கீயாக இருந்தது அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இல்லை, அப்படிலாம் ஒன்று பிரித்து பார்க்க முடியாது. எல்லாமே சேர்ந்தது தான். ஒரு சினிமாவுடைய சக்ஸஸுக்கு வந்து நல்ல மியூசிக் இருக்கணும், நல்ல காமெடி இருக்கணும், ஜனங்களுக்கு பிடிக்கிற கண்டென்ட் இருக்கணும். கண்டென்ட்டு தான் முக்கியம். இன்னை வரைக்கும் அதுதான் ஜெயிக்குது. கண்டென்ட்டு ஃபஸ்ட்டு பிடிக்கணும், அதை ப்ரெசென்ட் பண்ண விதம் பிடிக்கணும், அதில் நடித்த ஆர்டிஸ்ட் ரொம்ப முக்கியம். அந்த கேரக்டரை வந்து அவங்க உருவாக்கணும், உள்வாங்கி அவங்க பிரமாதமாக நடித்து கொடுக்கணும். இதெல்லாம் இருக்குது. நம்ம கூட ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் முக்கியம். நம்ம நினச்சாலும் அந்த சீன் கரெக்டாக. அப்போல்லாம் மானிட்டர் கிடையாது. கிட்டத்தட்ட நான் வானத்தை போல வரைக்கும் வானத்தை போல டைமில் மானிட்டர் வந்துடுச்சு. நான் வச்சுக்கல. நான் உன்னே நினைத்துல தான் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் ஒரு ஆப்ரேஷன் பண்ணி என்னால் பெருசாக நடக்க முடியலங்கும்போது தான் நான் உன்னே நினைத்துல தான் மானிட்டர் வைக்க ஆரம்பித்தேன். அதுக்கு முன்னாடியெல்லாம் மானிட்டர் கிடையாது. நான் ஷூட் பண்ணி ரஷ்ஷஸ் பார்த்தா தான் எங்களுக்கு தெரியும் என்ன எடுத்துருக்கேன்ட்டு. அந்த மாதிரி எல்லோரும் நல்ல கேமராமேன் ஒர்க் பண்ணியிருக்காங்க, நல்ல மியூசிக் டைரக்டர் ஒர்க் பண்ணியிருக்காங்க, நல்ல எடிட்டர். 2 எடிட்டர் நான் தான் அறிமுகப்படுத்தினேன். புது வசந்தம் படத்தில் தனியாச்சலத்தை வந்து எடிட்டராக அறிமுகம், ஃபஸ்ட்டு படத்துலேயே எடிட்டர் அறிமுகம். அப்புறம் புதிய மன்னரில் கணேசன் ஒரு எடிட்டரை அறிமுகப்படுத்தினேன். அப்புறம் பூவே உனக்காக ஜெய்சங்கரை நான் தான் அறிமுகப்படுத்தினேன். அவர் சூப்பர் குட்லேயே கிட்டத்தட்ட ஆஸ்தான எடிட்டர் மாதிரி ஒரு 40-50 படத்துக்கு மேலே பண்ணியிருப்பார். இப்படி நிறைய எடிட்டர். போன படம் நினைத்தது யாரோ இல்லை, ரிச்சர்டு ஒருத்தரை நான் தான் எடிட்டர் ஆகினேன். இப்படி நிறைய பேர் டெக்னீஷியன்ஸ் அறிமுகப்படுத்தியிருக்கேன். ஓகே, வானத்தை இப்போ படம் வந்துட்டு அதற்கு முன்னாடி வந்துட்டு விஜயகாந்த் அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக பார்த்து மக்கள் கொண்டாடிட்டாங்க. அப்படிங்கும்போது அந்த ஒரு படத்தில் எந்த ஒரு விஷயத்தை நம்பி ஓகே இந்த மாதிரியான ஒரு படம் பண்ணலாம், ஃபைட் இல்லாமல் ஒரு படம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு நம்பிக்கையில் சார் அவர் உள்ளே வராரு?
அவர் அதுக்கு முன்னாடியே நிறைய படங்கள் சாஃப்ட்டா நடிச்செல்லாம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிருக்கு. வைதகி காத்திருந்தால் வந்து ஒரு சென்சேஷனல் ஹிட்டு. எம்புருஷன் தான் எனக்கு மட்டும் தான் ஒரு ரெக்கார்ட் பிரேக் ஹிட்டு. அந்த மாதிரி பல படங்கள் அவர் நடித்து அந்த மாதிரி சாஃப்ட் கேரக்டரில் நடித்து பல படங்கள் ஓடியிருக்கு. ஆஸ்கார் ஃபிலிம்ஸ் ரவி சார் தான் அந்த கதைக்கு அவர் ரொம்ப சூட் ஆவார். அவரை வச்சு பண்ணுங்க. ஃபஸ்ட்டு விஜயகாந்த் சார் தான் கன்ஃபார்ம் பண்ணோம். அப்புறம் இந்த கதையை தான் பண்ணணும், இந்த கதைக்கு அவர் தான் நடிக்கணும்னு சொல்லி ஆஸ்கார் ஃபிலிம்ஸ் ரவி சார் தான் ஃபோர்ஸ் பண்ணார். ஓகே. அது கரெக்டாக இருந்தது. எனக்கும் நம்பிக்கை இருந்தது விஜயகாந்த் சார் இதுக்கு கரெக்டாக இருப்பார்னு தோணுச்சு. ஓகே. சரி இப்போ ஒரு கிளைமேக்ஸ் இப்படி இருக்கணும். இந்த கதையோட்டத்துக்கு இப்படி ஒரு கிளைமேக்ஸ் தான் சரி அப்படின்ற ஒரு அந்த டிசைடிங்குள்ள எப்படி நீங்க வருவீங்க? உதாரணத்துக்கு இப்போ பூவே உனக்காக எனக்கு பார்க்கும்போது, நான் சின்ன வயசுல பார்க்கும்போதுமே, ஏன் சேர்ந்துருக்கலாமே அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் எனக்கு வருது. ஆனா இந்த கிளைமேக்ஸ் தான் சரின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு முடிவு எடுக்கிறீங்க. அதுவும் வெற்றி. அப்படிங்கும்போது எப்படி நீங்க டிசைட் பண்றீங்க ஒரு கிளைமேக்ஸ? இல்ல அது அது ஒன்றும் பெரிய பிளானிங்லாம் கிடையாது, ம். திட்டமிடலாம் கிடையாது. என்னமோ அப்படி தோணும், ஆ. அப்படி வச்சுருக்கோம். சில நேரத்தில் அது தப்பாகவும் போயிருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அதாவது எடுத்த விதம் அந்த அது சீன் வைஸ் அது கரெக்டு. அதை ப்ரெசென்ட் பண்ண விதம் வந்து ஒரு சின்ன கொஞ்சம் எனக்கும் சில மாறுபட்ட கருத்துலாம் இருக்குது சில படத்தில். ம். அது என்னன்னு சொல்ல விரும்பல. எஸ். மற்றபடி கிளைமாக்ஸ் வந்து இப்போ கதை பண்ணும்போதே சில நேரம் கிளைமாக்ஸ் பண்ணிட்டு ரிவர்ஸில் போனதெல்லாம் உண்டு. அந்த மாதிரிலாம் கூட உண்டு. கதை தோணும் போதே எனக்கு கிளைமாக்ஸ் தோணிருப்போம். ஆனால் புது வசந்தத்தில் சித்தாரா வந்து அவருடைய சந்தேகப்பட்ட காதலனை, நீ சந்தேகப்பட்ட காதலனை விட என்னுடைய நண்பர்களே பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட வர்றது தான் கிளைமாக்ஸ். அப்படி தான் இருந்தது. ஆனால் அந்த படம் ஷூட்டிங் அண்டர் ப்ரொடக்ஷன்லேயே எனக்கு திடீர்னு ஒரு ஐடியா வந்து, சரி இவங்க இப்படியே இவ்வளோ நாளைக்கு இருக்க முடியும், இவங்க லைஃப் என்னாச்சு, இவங்க இவ்வளோ தூரம் மியூசிக்காக போராடுறாங்க, இவங்க லைஃப் என்னாச்சு அப்படின்றத நம்ம காட்டணும், ஆடியன்ஸுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கணும் இல்லையா அப்படின்றக்கா பாதி படம் நடந்துகிட்டு இருக்கும்போது தான் எனக்கு தோணுச்சு, இவங்க 4 பேரும் மியூசிக் டைரக்டர் ஆகிட்டாங்க. அந்த எண்டில் அந்த காம்படிஷன் பிறகு மியூசிக் டைரக்டர் ஆகிட்டாங்க. சித்தாராவும் அதில் ஒரு பாடகி ஆகிட்டா அப்படின்னு சொல்லி ஹாப்பியாக முடியும் படம் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு. சௌத்ரி சார்கிட்ட சொன்னால் அவருக்கும் பிடிச்சது. அது ஏவிஎம்ஜியில் ஒரு நாள் ஒரு கால் ஷீட் போட்டு ஷூட் பண்ணாத அதான் எண்டில் இருக்கும் இப்போ. ஓகே. சரி இப்போ ஒரு ஹீரோ வந்து காஸ்ட் பண்றது. இந்த ஒரு விஷயத்துக்கு எவ்வளோ சார் டிஸ்கஷன் போகும்? இது ஏதாவது உங்க படங்கள்ல மாறியிருக்கா? ஏன்னா இப்போ எனக்கு பூவே உனக்காக பார்க்கும்போது, இந்த படத்துல முரளி சார் நடிச்சிருந்தாலும் சூப்பரா இருந்திருக்கும். கார்த்திக் சார் நடிச்சிருந்தாலும் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா. இப்ப அப்போ இவங்கலாம் விஜய் சாரோட ஒரு பெரிய ஆக்டர்ஸா இருந்தாங்க. அப்படிங்கும்போது நீங்க அவங்களுக்கே போயிருக்கலாமே. ஏன் விஜய் சார் தான் பண்ணணும் அப்படின்ற எனக்கு அந்த என்னமோ விஜய் தான் பிடிச்சிருந்தது. எனக்கு ஆ. வந்து அதில் எனக்கு ஒரு செகண்ட் தாட்டே இல்லை. வந்து இந்த கதைக்கு அப்போ வந்து விஜய் நடித்து இந்த 4 படம் தான் ரிலீஸ் ஆகிருக்கு. ஆ. அதாவது நாளைய தீர்ப்பு, ரசிகன், தேவா, செந்தூர பாண்டி இந்த 4 படம் தான் ரிலீஸ் ஆகிருக்கு. நான் 4மே பார்க்கல. நீங்கள் நம்பினா நம்புங்க, ஒரு படம் கூட விஜய் நடித்து பார்க்கல. நான் வந்து இப்போ ஜெயா டிவிலேயோ இதுலேயோ வந்து தேவா சாங் ஒன்று பார்க்குறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர் டான்ஸு கின்ஸு அவருடைய எக்ஸ்பிரஷனு எல்லாம் பார்க்கும்போது, ரொம்ப நல்லா இருக்காரா, இந்த கதைக்கு ரொம்ப கரெக்டாக இருப்பாரா அப்படின்னு சொல்லி நான் விஜய் தான் போகணும்னு சொல்லி சௌத்ரி சார்கிட்ட சொன்னேன். அப்போ விஜய்க்கு கொஞ்சம் வேறு ஒரு இமேஜும் இருந்தது, நான் இல்லைன்னு சொல்லல. பட் சௌத்ரி சார் வந்து இல்லையே, அவர் ஸ்டைலாக படங்கள் வேறு, உங்கள் ஸ்டைலாக படங்கள் வேறு, ரெண்டும் செட் ஆகுமா அப்படின்லாம் கேட்டார். அவருக்கு கொஞ்சம் டவுட் இருந்தது. இல்லை சார் இவர் கரெக்டாக இருப்பார் இந்த கதைக்கு அப்படின்னு சொல்லி, அப்புறம் விஜய்கிட்டே அவங்க அப்பாட்ட போய் கதை சொல்லி அவங்க அப்பாவுக்கும் பிடிச்சி போய் அப்படி தான் அந்த படம் ஆரம்பித்தோம். கரெக்டாக இருந்தது. உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் வந்து நான் கதை பண்ணி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் அவங்க லக்ஷ்மி மூவி மேக்கர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் வந்து, சார் கார்த்திக் சார் டேட் எங்ககிட்ட இருக்குது, கார்த்திக் சார் இந்த கதைக்கு ஆப்டாக இருப்பார் அப்படின்னாங்க. எனக்கும் கரெக்டாக படிச்சு. ஏன்னா கார்த்திக் சார் மாதிரி ஒரு பெர்ஃபார்மர் பார்க்கவே முடியாது. இன்றைக்கி வந்து எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவில் வந்து சிவாஜி சார், கமல் சாருக்கு அப்புறம் கார்த்திக் சார் தான் ஒரு எக்ஸலண்ட் பெர்ஃபார்மர். ஓகே. அவர் வந்து அந்த படத்தினுடைய வெற்றிக்கு வந்து அவர் பெர்ஃபார்ம் பண்ணது தான் காரணம். அவர் கிளைமாக்ஸ்லலாம் அவர் ஒரு மாதிரி ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸோடு அவர் நடந்து வருவார் அந்த க்ரௌடுக்கு மத்தியில். எல்லா லாங்குவேஜ்லேயும் அந்த படம் பார்த்திங்கன்னா எல்லா ஹீரோவும் அதே மாதிரி தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்தளவுக்கு கார்த்திக் வந்து ஒரு எக்ஸலண்ட் பெர்ஃபார்மரு. அவர் ரொம்ப ஆப்டாக இருக்குன்னு சொன்னால் அவருக்கும் கதை பிடிச்சிருந்தது. அப்புறம் தான் சொன்னேன், சின்ன கான்ட்ரடிக்ஷன் ஒன்று வந்தது. பட் அதுவும் சால்வ் பண்ணி அந்த படம் நல்லபடியாக நடிச்சு கொடுத்தாரு எனக்கு. இந்த நேரத்தில் அவருக்கு ரொம்ப அதையும் தாண்டி இன்னொரு தகவலையும் சொல்லிக்க விரும்புகிறேன். அந்த படத்தில் நான் ரமேஷ் கண்ணாவை வந்து அதுக்கு முன்னாடி ரமேஷ் கண்ணா சின்ன சின்ன கேரக்டர் நடிச்சிருக்காரு. என் படத்திலே கோகுலம், சூரியவம்சம்லாம் நடிச்சிருக்காரு. பட் முழு நிலையில் காமெடினா அதில் நான் அறிமுகப்படுத்துகிறேன். அப்போ என்னென்னா ரமேஷ் கண்ணா கொஞ்சம் ஸ்மார்ட்டாக இருப்பார் இல்லையா, அவர் ஒரு காமெடியனா அக்செப்ட் பண்ணிக்கணும். ஏன்னா இங்கே நம்ம தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் காமெடியனுக்குன்னு ஒரு ஃபேஸ் வேல்யூ ஒன்று இருக்குது. இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி அவங்க இப்படிலாம் இருக்கணும், இருந்தால் தான் காமெடின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ரமேஷ் கண்ணா மாதிரி ஒரு சோப்பாக இருக்கிற ஒருத்தர் கொஞ்சம் அழகாகவே இருப்பார், முடியெல்லாம் நல்லா இருக்கும். இவர் காமெடினா ஜனங்க அக்செப்ட் பண்ணிக்குவாங்கன்ற டவுட்டு கொஞ்சம் வந்தது எனக்கு. அதுக்காக நான் அதுக்காக என்ன பண்ணுவேன்னா, முதல்ல அந்த ஓப்பனிங்கில் அந்த காசை சுண்டி போடும்போது நான் வந்து அந்த சீனில் வந்து எல்லா படத்துலேயும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சீன் இருந்தால் காசை சுண்டி 2 பேரும் ஃப்ராடு பண்ணி சம்பாதிச்சுட்டு வந்திருப்பாங்க. சம்பாதிச்சுட்டு வரும்போது கோயிலில் இருப்பாங்க, ஒரு கோயிலில்.
கடவுளே இந்த மாதிரி நாங்கள் சம்பாதிச்சிருக்கோம். இந்த முதல்ல கார்த்திக் சார் சொல்லுவார், இந்த மாதிரி அந்த சீன் சொல்கிறேன், அந்த காசெல்லாம் மேலே போடுறோம், உனக்கு என்ன இந்த ஒரு சின்ன கட்டம் ஒன்று கார்த்திக் சார் போட்டு, இந்த கட்டத்துக்குள்ளே எவ்வளோ காசு விழுதோ அது வந்து உனக்கு, வெளியில் உள்ளதெல்லாம் எனக்கு அப்படின்னு சொல்லி கார்த்திக் சார் சொல்லுவார். காசெல்லாம் மேலே தூக்கி போடுவார். கா காசு விழும். ஒரு 2, 3 ரூபா ஏதோ சில்லறை வந்து கட்டத்துக்குள்ளே விழும். வந்து இவ்வளோ தான் உனக்கு வேணுமா, அது காட் இஸ் கிரேட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 ரூபா காசை எடுத்துக்குவார். இப்போ ரமேஷ் கண்ணா வந்து காசை கையில் வச்சுருப்பாரு. வந்து கட்டெல்லாம் போட்டு ஒன்று ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே நான் அடைக்க விரும்பலை, காசெல்லாம் நான் மேலே போடுறேன், உனக்கு எவ்வளோ வேணுமோ எல்லாத்தையும் மேலேயே எடுத்துக்கோ, மிச்சம் விழுறதெல்லாம் நான் கீழே எடுத்துக்கிறேன் அப்படிம்பாரு. இப்போ மேலே போடுவார், கீழே விழும், எல்லாத்தையும் எல்லாத்தையும் எனக்கே கொடுத்துட்டியா, காட் இஸ் டபுள் கிரேட் அப்படிம்பாரு. இப்போ அங்கே தான் என்னுடைய கார்டே போடுவேன், கதை திரைக்கதை வசனம் டைரக்ஷன் விக்ரமன் போடுவேன். இது இப்படி இப்படி கன்சீவ் பண்ணிட்டேன் நான், இப்படி இப்படி சீன் கன்சீவ் பண்ணிட்டேன். ஆனால் வழக்கமாக பார்த்தீங்கன்னா எல்லா படங்களையும் எல்லா லாங்குவேஜ்லேயும் ஹீரோ தான் அந்த கடைசியில் காசெல்லாம் எனக்கு நீயே நீயே எடுத்துக்கிட்டு காசெல்லாம் எனக்கே கொடுத்துட்டியா, காட் இஸ் டபுள் கிரேட்ன்றதை ஹீரோ தான் சொல்லுவாங்க. எனக்கு படத்தில் காமெடினா, நான் அவரை காமெடினா ஆடியன்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கணும்னா எனக்கு இப்படி தான் இருக்கணும், இப்படி இருந்தால் மட்டும்தான் இவரை காமெடினா அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. அப்போது கார்த்திக் சார்கிட்ட சொன்னேன், சார் இப்படி தான் இருக்குது, அதில் உங்களுக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் இல்லையா அப்படின்னு. ஒன்றும் இல்லை பாஸ், எனக்கு ஒன்றும் இல்லை. நான் சொன்னேன், இது இப்படி இருந்தால் தான் மட்டும்தான் இவர் ஒரு காமெடினா ஜனங்க ஏற்றுக்குவாங்க, ஒரு காமெடினா ஜெயிப்பார் அப்படின்னு சொன்னேன். தாராளமாக பண்ணுங்க பாஸ், எனக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் இல்லை அப்படின்னாரு. அதே மாதிரி சீன் எடுத்தோம், எல்லாம் படம் பெரிய சீனாக சீன் பெருசாக ஒர்க் அவுட் ஆச்சு. ரஜினி சார் கூட ஒரு கவர்மெண்ட் ஃபங்க்ஷனில் அது ரொம்ப பாராட்டினார். அந்த உன்னிடத்தில் என்னை கொடுத்தார் அவார்டு, தமிழக அரசு சிறந்த ரைட்டர் அவார்டு எனக்கு கொடுத்துச்சு. அந்த படம் சிறந்த படமாக தேர்ந்தெடுக்கப்பட்டுச்சு, 3வது அவார்டு அது. அப்போ ரஜினி சார் கூட அந்த சீனை ரொம்ப பாராட்டி சொன்னார். ஸோ அதுக்கு வந்து கார்த்திக் சார் தான் நமக்கு தேங்க் பண்ணணும். ஏன்னா அந்த சீன் எல்லா லாங்குவேஜ்லையும் இருக்குது, கன்னடம், தெலுங்கில், எதுலேயுமே காமெடின்னு அப்படி பண்ண மாட்டான். ஹீரோ தான் எண்டு ஃபுல் காசு. அந்த சீன் ரிவர்ஸாக இருக்கிறது ஹீரோ தான் பண்ணுவாப்பில். தெலுங்கில் வெங்கடேஷ் பாபு நடித்தார், கன்னடத்தில் ரவிச்சந்திரன் நடித்தார், அதெல்லாம் அப்படி தான் இருக்கும். தமிழில் மட்டும்தான் அப்படி இருக்கும். ஸோ அந்த கிரெடிட்லாம் வந்து கார்த்திக் சாருக்கு தான் நம்ம கொடுக்கணும். அவர் வந்து கோஆப்ரேட் பண்ணலன்னா நான் அதை அப்படி எடுத்துக்கவே முடியாது. கிரேட். அது வந்து அவருக்கு அவர் மேலே அவ்வளோ கான்ஃபிடென்ட்டுங்க. நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிங்க, நான் தான் கடைசியில் பேசப்பட போகிறேன், ஜெயிக்க போகிறேன் பாரு. அதே மாதிரி அவர் தான் ஜெயிச்சார் அந்த படத்தில். எல்லாரும் அவருடைய பெர்ஃபார்மன்ஸுக்கு எண்டில் கிளாப்ஸு. அவர் கூட்டத்துக்கு மத்தியில் அவர் தயங்கி வர்றதுக்கெல்லாம் எல்லா தேட்டர்லையும் பயங்கர கிளாப்ஸ். நான் பாண்டிச்சேரியில் தான் அந்த படம் பார்த்தேன். படம் ரிலீஸ் ஆன அடுத்த நாள் தான் பார்த்தேன். பயங்கரமாக ரிசப்ஷன் இருந்தது. விஜய் அவர்கள், நீங்க ஒரு நடிகன், அதுவும் வளர்ற கட்டம். அந்த சமயத்துல நீங்க அவருக்கு ஒரு புதிய பரிமாணத்த குடுக்குறீங்க. பூவே உனக்காக, பட்டி தொட்டியெல்லாம் ஓடுது. இப்போ அவரு அடுத்த பரிமாணத்துக்கு போயிருக்காரு. அந்த அரசியல் பரிமாணத்த நீங்க பார்க்கும்போது எப்படி சார் இருக்கு? எவ்வளோ வியப்பா இருக்கு உங்களுக்கு? இல்லை, இப்போ எனக்கு கொஞ்சம் வியப்பாக தான் இருக்குது. ஏன்னா ஆ, அவர் பேசிக்கலாக ரொம்ப ரிசர்வ்டு கேரக்டர், ரொம்ப ஷையாக ஆ, இருப்பார், யார்ட்டையும் அதிகம் பேச மாட்டார், ஹீரோயின்ட்டெல்லாம் பேசவே மாட்டார். அந்த மாதிரி ரொம்ப ரிசர்வ்டு அவர். அப்போல்லாம் கேரமெல்லாம் கூட கிடையாது, இருந்தாலும் தனியாக ஒரு சேர் போட்டு தனியாக உட்காந்துட்டு இருப்பார், யார்ட்டையும் பேச மாட்டார். அவர் எப்படி இப்போ அன்றைக்கி மாநாடு நான் ஃபுல்லாக டிவியில் பார்த்தேன், எப்படி புலந்து கட்டுறாரு, கிட்டத்தட்ட 1 ஹவர் நான் ஸ்டாப்பாக அப்படி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப வியந்தேன். பொலிட்டிக்கல் வந்திருக்காரு. இது வந்து அதுக்கு வாழ்த்துக்கள், என்னுடைய வாழ்த்துக்கள் ஃபஸ்ட்டு. ஆனால் அதே நேரத்தில் சினிமாவுக்கு இது பெரிய லாஸ். ஏன்னா இன்றைக்கி நம்பர் 1 கலெக்ஷன் ஹீரோ அவர் தான் தமிழ்நாட்டிலே. விஜய் படம் எப்படி எடுத்தாலும் அந்த படம் சூப்பர் ஹிட் ஆயிரும். கடைசி போன வருஷம் பார்த்தீங்கன்னா கோட்டு தான் மிகப்பெரிய தியேட்ரிக்கல் ஹிட்டு, பெரிய கலெக்ஷன் அதுக்கு தான். அதுக்கப்புறம் தான் மற்ற படங்கள் ஆமா. அமரன் அமரன் எல்லாமே கோட்டு அவ்வளோ பெரிய கலெக்ஷன் பண்ணுச்சு. அவர் அப்பேற்பட்ட கலெக்ஷன் எல்லா டிஸ்ட்ரிபியூட்டருக்கும், தியேட்டருக்காரங்களுக்கும் ஒரு ஃபீட்பேக் கொடுக்குற ஒரு நல்ல ஒரு ஹீரோ வந்து சினிமா விட்டு அரசியலுக்கு போகிறான்றது சினிமா துறைக்கு பெரிய இழப்பு. ப்ரொடியூசருக்காகட்டும், தியேட்டருக்காரங்களுக்காகட்டும், டிஸ்ட்ரிபியூட்டருக்காகட்டும் பெரிய இழப்பு. அரசியலுக்கு ஒரு நல்ல வரவுன்னு நான் நினைக்கிறேன். பார்க்கலாம், வெயிட் அண்ட் சி. அது காலம் தான் தீர்மானிக்கணும், நம்ம தீர்மானிக்க முடியாது. கண்டிப்பா. நீங்க ஒர்க் பண்ண ஆக்டர்ஸ் சார். இப்போ ஈவன் பூவே உனக்காகல விஜய் அவர்களா இருக்கட்டும், அஜித் அவர்களா இருக்கட்டும், கேமியோ அப்பியரன்ஸ்ல உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் படமா இருக்கட்டும். அதற்கப்புறம் வந்து சூர்யா அவர்கள், உன்னை நினைத்தேன். மாதவன். மாதவன் அவர்கள். இப்ப இவங்க எல்லாருமே இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு ஆக்ஷன் ஹீரோஸா இருக்காங்க. இப்போ இவங்கெல்லாம் வந்துட்டு ஃபியூச்சர்ல இவ்வளோ பெரிய ஆளாவாங்கன்னு நீங்க ஒர்க் பண்ணும்போது ஏதாவது உங்களுக்கு தோணுச்சா? இல்லை, ஏதாவது ஒரு எல்லாருமே இடத்துல? திறமையானவங்க. அதை நான் உறுதியாக நம்பினேன். ம். நீங்கள் பூவே உனக்காக டைமில் பார்த்தீங்கன்னா என்னுடைய எல்லா பேட்டிகளும் அப்போ பிரிண்ட் மீடியா தான். ஆ, அஃப்கோர்ஸ் அப்போ 2 டிவி வந்துடுச்சு. ஆ, இப்போ சன் டிவியும் ஜெயா டிவி வந்துடுச்சு, ராஜ் டிவி கூட வந்துடுச்சு. அப்போ நான் டிவியில் கொடுத்த பேட்டிக்கெல்லாம் பாருங்கள், இவர் பின்னாடி இவர் தான் பெரிய ஹீரோ, தமிழ் சினிமா இவர் தான் ரூல் பண்ண போகிறாருன்னு நான் விஜய் பற்றி சொன்னேன். அது நடந்துச்சு. அது மாதிரி அஜித் நான் பயங்கரமாக இது பண்ணேன், இவன் ப்ரிடிக்ட் பண்ணேன், இவர் பெரிய ஹீரோ வருவான்னு சொல்லி. அப்போவே பெரிய ஹீரோ தான். ஏன்னா ஆசை, காதல் கோட்டையெல்லாம் பெரிய ஹிட்டு. இன்னும் பெரிய உயரத்தை தொடுவார்னா இன்றைக்கி அவர் பெரிய உயரத்தை தொட்டுட்டார். அது மாதிரி சூர்யா எனக்கு தெரியும் கன்ஃபார்மாக. நானே முன்னே நினைத்து வந்து கதை இதுதான் முடிவாயிடுச்சு.
சூர்யாவை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம். முதல்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த படத்தில் முதல்ல விஜய் நடிக்கிற மாதிரி இருந்து சில காரணங்களால் அவர் நடிக்கலை. அப்புறம் யாரை ஹீரோவாக போடலாங்கும்போது சூர்யா வந்தார். சூர்யாவை ஹீரோவாக ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அப்போ நந்தா ரிலீஸ் ஆகலை. நான் நந்தா பார்க்கவும் இல்லை, படமும் ரிலீஸ் ஆகலை. அதுக்கப்புறம் நான் சூர்யா என்ன பண்ணாருன்னா, முடி மொட்டை அடிக்கிற மாதிரி ரொம்ப ஷார்ட் பண்ணியிருந்தார். சார் எனக்கு ஒரு 2 மாதம் டைம் கொடுங்க, முடி வளர்ந்துரட்டும், வளர்ந்த பிறகு நம்ம ஷூட்டிங் ஆரம்பிக்கலாம்னா, நானும் சரின்னு சொல்லி சூர்யாக்காக வெயிட் பண்ணுறேன். அப்போ தான் ஒரு நாள் அவர் வந்து கூப்பிட்டு, நந்தா படம் நீங்கள் பார்க்கணும் சார் விட அப்படின்னு சொல்லி அந்த ப்ரொஜெக்ஷன் கூப்பிட்டு போய் நான் நந்தா படம் பார்க்குறேன். எனக்கு வந்து அதில் சூர்யா ரொம்ப நல்லா காமிச்சிருந்தார். பாலா ரொம்ப மேன்லியாக ஒரு ஃபெரோசியஸாக ஒரு ஆக்ஷன் ஹீரோ மாதிரி காமிச்சிருந்தார். ஸோ நம்ம சாஃப்ட் கேரக்டரில் போட்டுறமே, இது சரியாக வருமானு ஒரு சின்ன டவுட் எனக்கு இருந்தது. பட் சூர்யா அவருடைய பெர்ஃபார்மன்ஸ்னால அதெல்லாம் அவர் ஓவர்டேக் பண்ணி போய் ரொம்ப அசத்திட்டார். படமும் பெரிய ஹிட் உன்னை நினைத்து. அந்த மாதிரி இப்போ அதுக்கப்புறம் வந்து மாதவன் அது ஏற்கனவே அலைபாயுதே இப்போ இதில் ரன் எல்லாம் நடித்து பெரிய ஹிட் ஆகிட்டார். அதனால் மாதவனுக்கு நம்ம சொல்லவே வேண்டாம். அவர் ஆல் இண்டியா ஹிந்திலலாம் நிறைய சீரியல் பண்ணி ரொம்ப பாப்புலர் அவர். பட் என்னுடைய பரத் வந்து கொஞ்சம் நல்லா வந்திருக்கணும். என்னமோ துரதிர்ஷ்டம் அவர் வந்து சென்னை காதலில் அவர் நான் என்ன பண்ணேன், நம்ம விஜய் அதுக்கு முன்னாடி பூவே உனக்காக முன்னாடி ஒரு ஆக்ஷன் ஹீரோ மாதிரி தான் இருந்தார். அவரும் ஒரு சாஃப்ட் ஹீரோவாக்கி ஒரு ரொமான்டிக் ஹீரோவாக்கி படம் பண்ணேன். பரத்தை வச்சு ஒரு ஆக்ஷன் ஹீரோ ஒரு படம் ட்ரை பண்ணணுன்ட்டு தான் சென்னை காதல் ட்ரை பண்ணோம். பட் துரதிர்ஷ்டவசமும் பெருசாக போகல. பரத் ஒரு பெரிய ஹீரோவாக வருவார் அப்படின்னு நினச்சேன். பட் அவருக்கு கொஞ்சம் லக்கு இல்லை, அவ்வளோதான் தான் சொல்ல முடியுமே தவிர நல்ல ஆர்டிஸ்ட். ஓகே. பரத் நல்ல டான்ஸர், எல்லாருக்கும் தெரியும். நல்ல பெர்ஃபார்மர், நல்ல ஃபைட்டெல்லாம் அவர் தான் பண்ணார். டூப்லாம் கிடையாது. அந்த மாதிரி நல்ல 3 ஃபைட் இருந்தது அதில். எல்லாமே அவர் தான் பண்ணார். நல்ல ஆர்டிஸ்ட்டு. அது மாதிரி போன படம் நினைத்தது யாருன்னு ஒரு படம் எடுத்தேன். ஃபுல்லாக புதுமுகங்கள். ஆமாம். எந்த ரிகர்சலும் கிடையாது, எதுவும் கிடையாது. ஏதோ தைரியம் சில எல்லாத்தையும் போட்டேன். எல்லாரையும் போட்டுட்டு ஷூட்டிங் போனேன். எல்லாரும் செத்துட்டாங்க. நாட் ஒன்லி ஆர்டிஸ்ட்டு, அதுலேருந்து டெக்னீஷியன்ஸே. கேமராமேனுக்கு அதான் ஃபஸ்ட்டு படம். பிரதாப்னு ஒரு கேமராமேன். மியூசிக் டைரக்டருக்கு அதுதான் ஃபஸ்ட்டு படம். பால்ராஜ்னு ஒரு மியூசிக் டைரக்டர். எடிட்டர் ரிச்சர்ட் ஒருத்தர், அவருக்கு அதான் ஃபஸ்ட்டு படம். இப்படி டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே புதுசு. அந்த படம் ஆர்டிஸ்ட்டும் புதுசு. நான் ஒருத்தன் தான் பழசு அதில். அந்த மாதிரி எடுத்தோம். அந்த ஹீரோ நல்லா வருவார்னு நினச்சேன், அந்த ரிஜித்ன்ற ஒரு கேரக்டர். ஆமாம். பட் அந்த படம் கொஞ்சம் பெருசாக பேசப்படாதனால அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பார் அந்த படத்தில். அந்த படம் அவருக்கு அதுக்கு அடுத்து பெரிய வாய்ப்புகள் வரல அவருக்கு. ஓகே. பொதுவாகவே இந்த அமெரிக்க மாப்பிள்ளை, அப்புறம் வந்துட்டு செகண்ட் ஹீரோவாக கொஞ்ச நேரம் மட்டும் வரத்துக்கு அப்படிங்கும்போது நிறைய பேர் அது வந்து நெகட்டிவாக மக்கள் மத்தியில் போகும். அந்த கேரக்டர் விரும்ப மாட்டாங்க. இப்போ சுரேஷ் கேரக்டர் வந்துட்டு புது வசந்தம்ல அப்படி இருக்கும். இப்போ நீங்கள் இந்த உன்னிடத்தில் என்ன கொடுத்தீங்களா, அஜித் அவர்களோட கேரக்டர் அப்படி இருந்தாலும் அந்த கேரக்டர் ரொம்ப லைக்கபுளாக இருக்கும். அந்த ரோஜா போய் சொல்லும்போது அதை அவர் அக்செப்ட் பண்ணிப்பார். இப்படி ஒரு கேமியோ இவ்வளோ தான் வரப்போகிறீங்க அப்படின்னு நீங்கள் போய் அதை சொல்லும்போது அவர் எப்படி அதை ஏற்றுக்கிட்டார்? அவர் ஃபர்ஸ்ட் கேமியோ நீ வருவாய் எனக்கு முன்னாடி அந்த கேமியோ பண்ணிட்டாரு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம். அதுக்கு அஜித் தான் கரெக்ட் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் நீங்கள் ஏன் சார் பண்ணீங்க? இல்லை, அதுவும் வந்து லட்சுமி மூவி மேக்கர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் அந்த கேரக்டர் அப்படி இருக்குது. அப்போ வந்து அவங்களுக்கு அஜித் வந்து ஒரு படம் பண்ணுற மாதிரி இருந்தது. என்ன படம் ஞாபகம் இல்லை. அப்போது வந்து சொன்னாங்க, சார் இந்த கேரக்டருக்கு வந்து அஜித் எப்படி சார் இருப்பார் அப்படின்னாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் சார், நான் அஜித் நடிக்கணுமே சார் அப்படின்னு நான் நினச்சேன். ஏன்னா அப்போ ஆசை, காதல் கோட்டை ரெண்டும், காதல் கோட்டை சூப்பர் டூப்பர் ஹிட்டு, ஆசையும் பெரிய ஹிட்டு. சில்வர் ஜூப்ளி படம் 2-3 படம் அஜித்துக்கு பெரிய ஹிட்டு. அஜித் ரொம்ப பீக்கில் இருக்கார் சார், அவர் எப்படி சார் இப்போ இருந்தாருன்னா, சார் நாங்கள் வர சொல்கிறோம், நீங்கள் பேசி பாருங்கன்னாங்க. ஆஃபீஸுக்கு வந்தார். அவருக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் பர்சனலாக. என்னென்னா, நான் புதிய மன்னர்களே அஜித் அப்போ அமராவதின்னு ஒரு படம் தான் நடிச்சிருக்காரு, அது பெருசாக போகல. அப்போ நான் புதிய மன்னரில் அஜித் போடுற மாதிரி இருந்தேன். பாபு கணேஷ் கேரக்டரில் அவர் நடிச்சிருந்தாருன்னா, நீ கட்டும் சேலை மடிப்பில் பாட்டுக்கு அவர் டான்ஸ் ஆடிருந்திருப்பார். ஸோ அந்த மாதிரி அப்போ அவருக்கு மறுபடியும் இந்த பேக் பெயின் இன்ஜுரி ஒன்று வந்துருச்சு. அவர் வந்து ஹாஸ்பிட்டலைஸ்டு. அவர் வந்து நடிக்க முடியாதுன்னு சொல்லி அவங்க மேனேஜர்ட்டே யார்கிட்ட சொல்லிட்டாரு. அதனால தான் ஆல்டர்னேட்டிவ் போனோம். இது அவருக்கு என்னமோ மைண்டில் இருந்திருக்கு. என்ன அவர் பார்த்ததே கிடையாது. ஃபஸ்ட் டைம் அங்கே பார்க்குறாரு. பார்த்துட்டு லட்சுமி மேக்கர்ஸ் ஆஃபீஸ்க்கு வந்தார். வந்தோடனே நான் இந்த மாதிரி கேரக்டர் சொல்கிறேன், உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். அதெல்லாம் ஒன்றும் வேணாம் சார், உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது சார், ஏன்னா நீங்கள் வில்லனாக கூட காட்டுங்க, நான் நடிக்கிறேன் அப்படின்னாரு. இல்லை நீங்கள் ஒரு கேரக்டர் கேட்டுங்கன்னா, இல்லை சார் எனக்கு வேணாம் சார், நான் ஷூட்டிங்கில் வந்து கேட்டுக்கிறேன் சார். அதனால் ஷூட்டிங்கில் வந்து அசிஸ்டன்ட் சொல்லி தான் அவர் கேரக்டரே கேட்டுட்டார். அவர் அந்த மாதிரி நான் ஃபுல்லாக நடித்தார். நல்லா கோஆப்ரேட் பண்ணார். நான் ஒரு ஜென்டில்மேன் தான் கூப்பிடுவேன் அந்த படத்தில். ரியல் லைஃப்லேயே ஒரு ஜென்டில்மேன் தான் அவர். சரி, இப்போ பூவே உனக்காக அப்புறம் உன்னை நினையத்தில் விஜய் அவர்கள் வச்சு பண்ண வேண்டியதாக இருந்து சில காரணங்களால் அது நடக்க முடியாமல் போச்சு. பட் கேமியோ ரோல் அஜித் அவர்களை பண்ண வச்சிங்க. அதுக்கப்புறம் அவரை வச்சு ஒரு ஃபுல் லெங்க் படம் 2 பேரும் டிஸ்கஷன் ஏதாவது பண்ணீங்களா சார்? இல்லை, எனக்கு பண்ணணும்னு ஆசை இருந்ததை விட இந்த குவாலிட்டி அருணான்ற ஒரு ஹோட்டல் இருந்தது நம்ம நுங்கம்பாக்கத்தில். இப்போ இல்லை, அது இப்போ இருக்குது, வேறு பேரில் இருக்குது. அங்கே வந்து சரத்குமார் சார் ஒரு பர்த்டேக்கு வந்து ஒரு பார்ட்டி கொடுத்தார். அந்த பார்ட்டியில் வந்து நான் என்னை கூப்பிட்டுருந்தார், நானும் போயிருந்தேன். இது ஆஃப்டர் உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன்.
2000 அது வாலிலாம் நடிச்சிட்டாருப்பா அஜித். ஆ. நடிச்சு அப்போது நான் அந்த இதுக்கு போயிருக்கேன். அப்போ அஜித் அங்கே வந்தார். என்கிட்ட ரொம்ப நல்லா பேசிட்டு இருந்தார். அப்போ சொன்னேன், "அஜித் நம்ம மறுபடியும் ஒரு படம் பண்ணணும்." அப்படின்னா, ஷூர் சார், நீங்கள் எப்போ கூப்பிட்டீங்களோ நான் வரேன் சார் அப்படின்னு சொன்னார். பட் அப்போ அதுக்குள்ளே என்ன ஆயிடுச்சுன்னா, அஜித்துக்கு வந்து இந்த தீனா ரிலீஸ் ஆகி பெரிய ஹிட் ஆகி மிகப்பெரிய ஒரு ஆக்ஷன் இமேஜ் வந்துடுச்சு அவருக்கு. ஆ. அதுக்கு சூட்டபிளாக என்கிட்ட கதை இல்லை. ஸோ இப்போ அஜித்துக்கு மிகப்பெரிய ஒரு இமேஜ் இருக்குது. நம்ம போய் ஒரு படம் பண்ணி தப்பாக பண்ணி கெடுத்துட வேண்டாம் அப்படின்னு சொல்லி நானே அந்த ஐடியா விட்டுட்டேன். ஓகே. பட் அதுக்கப்புறம் அவர் கேட்டாரா சார்? இல்லை, அவரும் கேட்கல, நானும் அதுக்காக முயற்சி பண்ணல. ஓகே. சார் இப்போ சமீப காலமா இப்போ விக்ரமன் அவர்களுடைய டைரக்ஷன்ல படம் வரல அப்படிங்கும்போது, நீங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சது உண்டா சார்? ம். என்ன மாதிரியான கதைகள் நீங்க இல்லை, இப்போ நினைச்சிருக்கீங்க? எல்லாருக்கும் தெரியும். நான் வந்து 2014 அந்த நினைத்தது யாரோ ரிலீஸுக்கு முன்னாடியே நான் டைரக்டர்ஸ் யூனியன் தலைவராயிட்டேன். ஸோ ஃபுல்லாக என்னுடைய கவனம் ஃபுல்லாக அதில் இருந்தது. நான் அதில் ரொம்ப ஆக்டிவாக இருந்தேன். அது எல்லா மெம்பர்ஸுக்கும் தெரியும். 2500 மெம்பர்ஸுக்கும் தெரியும். ஸோ அதில் கிட்டத்தட்ட ஒரு 4, 5 வருஷம் அதில் போயிடுச்சு. அ படம் பண்ண முடியாத ஒரு படம் பண்ணால் இது கொஞ்சம் மெம்பர்ஸுக்கு நம்ம ஏதோ ஒரு சரியாக பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அதுக்கிடையில என் ஒய்ஃபுக்கும் உடம்பு சரியில்லாமல் படுத்த படுக்கை ஆகிட்டாங்க. அவங்கள பார்த்துக்கிறது வேலையாகி போயிடுச்சு. இப்படியே கொஞ்சம் இப்போவும் ப்ரொடியூசர்ஸ் படம் பண்ண சொல்கிறாங்க. சூரியவம்சம் 2 இப்போ பண்ண போகிறாங்க. என்ன தான் பண்ண சொன்னாங்க. பட் இந்த காரணங்களால் என்னால் அது பண்ண முடியல. இப்போ பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். வச்சு இப்போ என் பையன் இப்போ ஹீரோவாக நடிச்சிருக்கான் ஹிட் ஹிட் லிஸ்ட்டில். லிஸ்ட் ஆமா. அவனை வச்சு ஒரு யூத்தில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு எப்படி 90ல புது வசந்தம் கொண்டாடப்பட்டதோ, அது மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு அட்டெம்ப்ட் ட்ரை பண்ணி பார்ப்போம். என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கேன். கொஞ்சம் கொஞ்சம் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு. ஒர்க் பண்ணிட்டு அது பண்ணலான்ட்டு இருக்கேன். ஓகே. ஒரு யூத்ஃபுல்லான ஒரு படம் எதிர்பார்க்கலாமா? இல்ல சூரியவம்சம் 2 இல்லை, எதிர்பார்க்கலாம்? அந்த மாதிரி வில்லேஜ் பேக்ட்ராப் இல்லை. சிட்டி பேஸ்டு ஒரு யூத்ஃபுல்லான படம் தான். ஓகே. எனக்கு இப்படியும் படம் பண்ண தெரியும்னு காட்டுறதுக்காக ஒரு படம். பட் இதில இன்னொரு விஷயம் இருக்கு சார். இப்ப நீங்க ஒரு சூரியவம்சம் 2 அப்படின்ற அந்த ஒரு விஷயம் எடுத்தீங்கன்னா, அந்த ஒரு நேம் கார்டுக்காகவே அந்த ஒரு படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு கிடைக்கும். ஓப்பனிங் கிடைக்குமே. ரொம்ப ஈஸியா இருக்குமே உங்களுக்கு. பட் நீங்க ஏன் அத இல்லை, தேர்ந்தெடுக்காம நான் இது கொஞ்சம் நல்லா யோசிக்கிறீங்க. அந்த ம். படம் வந்து இந்த நேரத்தில் ஒரு தகவலை பதிவு செய்ய விரும்புகிறேன். ம். எல்லாருக்கும் தெரியும், சூரியவம்சம் வந்து தமிழ்நாடு தியேட்டர்லேயே அதிக ரசிகர்கள் வந்து தியேட்டரில் வந்து பார்த்த படம் சூரியவம்சம் தான். ரெக்கார்ட் பிரேக். இன்னை வரைக்கும் அந்த ரெக்கார்ட் பிரேக் முறியடிக்கப்படலை. இனிமேல் முடியாதுன்றது உங்களுக்கு தெரியும். ஏன்னா இப்போ 25 நாளே ஆடியன்ஸு ஓடுறதில்ல. முதல் 4 நாளைக்கு அப்புறம் பெருசாக வரதில்லை. அது இல்லாமல் டிவியில் அதிக தடவை நம்பர் 1 டிஆர்பியில் இருக்கிறது சூரியவம்சம் தான். சன் டிவியில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ தடவை மாதத்துக்கு ஒருக்கா டெலிகாஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது அதிக டிஆர்பி உள்ள படம். நாட் ஓன்லி தமிழ், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி வரைக்கும். ஹிந்தியில் வந்து சில ஸ்டேட்ஸில் அந்த படம் சூரியவம்சம் ஹிட்டு, சில ஸ்டேட்ஸில் பெருசாக போகல. அமிதாப் பச்சன் நடித்த படம். ஆனால் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழ், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தியில் மட்டும் 70 கோடி பேருக்கு மேலே பார்த்துருக்காங்க. யூடியூப் 70 கோடி வியூவர்ஸ் அதுக்கு. பார்த்தோன்னே திரும்ப பார்த்துருக்கலாம், இல்லை புது ஆடியன்ஸ் பார்த்துருக்கலாம். அது முக்கியம் இல்லை. 70 கோடி வியூஸ் அதுக்கு இருக்குது. ஸோ 70 இந்திய பாப்புலேஷனில் பாதி பேர் யூடியூப்பில் மட்டும் பாதி வியூஸ் இருக்குது. இது இல்லாமல் தியேட்டரில் ஒரு ரெக்கார்ட் பிரேக்கு, டிவியில் ஒரு ரெக்கார்ட் பிரேக்குன்னா அவ்வளோ தூரம் சாதனை படைச்ச ஒரு படத்தை இப்போ படம் பண்ணோன்னா அது மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். இப்போ இருக்கிற 2K கிட்ஸுக்கு கூட விக்ரமன்றவனை ஐடென்டிஃபை பண்ணணும்னா சூரியவம்சம் டைரக்டராக தான் எல்லாருக்கும் தெரியுது. இப்போ பண்ண ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். அந்த எக்ஸ்பெக்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒரு படம் பண்ணி ஆகணும். அது ஒரு கட்டாயம். அவ்வளோ நர்வஸாகவும் அவ்வளோ டென்ஷனாகவும் எனக்கு என்னமோ படம் பண்ண விரும்பலை. கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக கம்ஃபர்டபுளாக படம் பண்ணுவோம். பண்ணி சின்சியராக பண்ணுவோம். அது நல்லா ஜனங்களுக்கு பிடிச்சுன்னா ஓடட்டும், அவ்வளோதான். இப்போ அது அந்த நெருக்கடி சூப்பர் குட்டுக்கும் இப்போ இருக்குது நிச்சயமாக. ஏன்னா அவங்க வந்து சூரியன் வம்சம் எக்ஸ்பெக்டேஷன்லேயே வருவாங்க. அதை ஃபுல்ஃபில் பண்ணவங்க. ஓகே. அவங்களுக்கும் அந்த நெருக்கடி இருக்குது. பார்க்கலாம். இது சேலஞ்ச் இது அதான். கண்டிப்பா சார். இப்போ சூரியவம்சம் எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம செய்யும்போது எப்போதுமே முழு ஈடுபாட்டோட செய்யப்போறோம். ஆனா, அதுக்கு ஒரு வெற்றி கிடைச்சா பரவால்ல. ஒரு மாபெரும் வெற்றி கிடைக்கும்போது, இது எதனால கிடைச்சுச்சு? எதற்காக கிடைச்சுச்சு? அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப போயிட்டு நம்ம நெறைய யோசிப்போம். ஆமாம். சூரியவம்சத்துக்கு அந்த மாரி யோசிச்சீங்களா சார்? இல்லை, எனக்கு தெரியும் உறுதியாக. நீங்கள் நம்பவே மாட்டீங்க. ஆ. நான் அண்டர் ப்ரொடக்ஷன்லேயே படம் சௌத்ரி சார்ட்டையும் சொன்னேன். என் கூட வேலை செஞ்ச டெக்னீஷியன்ட்டையும் சொன்னேன். இந்த படம் வேணால் பாருங்கள், ரிலீஸ் ஆன பிறகு ஏன் ஓடுது, எதுக்கு ஓடுதுன்னு தெரியாமலே பெருசாக ஓடப்போகுது, ரெக்கார்ட் பிரேக்காக ஓடப்போகுதுன்னு சொன்னேன். அதே மாதிரி அது ரெக்கார்ட் நான் மிகப்பெரிய வெற்றியை எதிர்பார்த்த படம் அது. அதே ஓகே. மாதிரி மிகப்பெரிய வெற்றியாக அந்த படம் அடைஞ்சது. ம். ம். இப்போ நெறைய இடத்துல வந்துட்டு அந்த ஒரு பாடல் அதில வந்துட்டு இவங்களோட இந்த வெற்றி ஜேர்னிய காட்டணும். இதுக்காக நான் ஒரு 2, 3 சீன நான் எடுக்க விரும்பல. அப்படின்ற அந்த ஒரு விஷயமா இருக்கட்டும். இது எல்லாமே ஒரு ட்ரெண்ட் செட்டிங் சார். இப்ப இந்த படத்துக்கு அப்புறம் உங்களுடைய படங்கள் பார்த்து தான் நெறைய படங்கள்ல ஒரு பாடல்ல வந்துட்டு பெரிய ஆள் ஆகுற அந்த ஒரு விஷயம். இதெல்லாம் எப்படி சார் அந்த டைம்ல யோசிச்சீங்க ஃபர்ஸ்ட் இல்லை, டைம்? எனக்கு முன்னாடியே அது அண்ணாமலை படத்தில் இருக்குது. ஆ. அதனால் அது நான் பெருசாக கற்பனையாக கிரியேட் பண்ணிட்டேன் நான் அப்படின்லாம் சொல்ல ஆனா விரும்பல. சூரியவம்சம் தான் ஒரு பிராண்டா மாறுனுச்சு. அந்த ஒரு விஷயத்துல அதுக்காக கேட்டேன். தெரில. அது ஆ. ஒருவேளை அந்த சாங் பெரிய ஹிட் ஆயிடுச்சு. ஆ. நட்சத்திர ஜன்னலில் வானம் எட்டி பார்க்குதுன்ட்டு. அதனாலயும் இருக்கலாம்.
பட் நீங்க சொன்ன மாரி எல்லா லாங்குவேஜ்லயும் அந்த இது பிடிச்சிருந்தது. அந்த சாங் தான் இருக்கு. எல்லா லாங்குவேஜ்லயும் நாட் ஒன்லி நாட் ஹிந்தி. ஹிந்தி மட்டும் அந்த சாங் கிடையாது. எல்லா லாங்குவேஜ்லயும் அந்த சாங் தான் இருக்கு. நட்சத்திர ஜன்னல் தான் இருக்கு. அந்த விஷயம் எல்லாருக்கும் பிடிக்குது. எனக்கு இன்னொன்னு பெர்சனலாவே எனக்கு அதில 100% உடன்பாடு உள்ள ஒரு விஷயங்க. அதாவது ஒருத்தன் கஷ்டப்பட்டான்னா அவன் முன்னுக்கு வரணும். ஒரு ஏழை பணக்காரன் ஆகணும். உழைக்கிறவன் ஜெயிக்கணும். சும்மா ஒருத்தன் தோக்குறான், தோக்குறான், தோக்குறான் எண்ட்ல அவன் தோத்துட்டே போயிட்டான் அப்படின்னு சொல்லி அந்த படம் அவார்டுக்கு வேணா லாயக்கு. எனக்கு அந்த மாதிரிலாம் அவார்டு வேண்டாம். நான் வந்து மக்கள வந்து நான் வந்து பாசிட்டிவா சொல்லணும். அவங்கள எமோட் பண்ணணும். அவங்களுக்கு மோட்டிவேஷனலா ஒரு படம் பண்ணணும் அப்படின்றது தான் என்னுடைய நோக்கம். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. போராடுறான், போராடுறான் ஜெயிச்சுட்டான். அவ்வளோதான். அது வந்து எத்தன பேர் என்ட்ட வந்து பார்த்து சொல்லி நான் ஃபாரின்லாம் யுஎஸ் போயிருந்தேன் ஃபேமிலியோட. நிறைய சாஃப்ட்வேர் இன்ஜினியர் பார்த்துட்டு, "சார் உங்க படம் நான் பேச நினைப்பெல்லாம், சூரிய வம்சம் இதெல்லாம் எங்களுக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன் சார். நாங்க அந்த படம் பார்த்துட்டு அவ்வளோ மோட்டிவேஷன் எங்களுக்கு அந்த படம்." அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கம்ப்யூட்டர் இன்ஜினியர், சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் எனக்கு ரொம்ப ப்ரௌடா இருக்கும். ஸோ அது இன்னைய வரைக்கும் அதத்தான் பாராட்டுறாங்க அந்த படத்தில. அத சில பேர் விமர்சனம் பண்றாங்க, கிண்டல் பண்றாங்க. அத பத்தி எனக்கு கவலை இல்ல. அவன் அவன் வந்து இப்போ வந்து ஒரு கேபிட்டலிஸ்ட்டா இருப்பான்றது தான் என்னுடைய கருத்து. ஏழை ஏழையாவும் இருக்கணும், கடைசி வரைக்கும் பிச்சை எடுக்கணுன்ட்டு எத்தன பேர் எனக்கு தெரிஞ்சு மெட்ராஸ்ல நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க. சாதாரண நிலைமையில மெட்ராஸ்க்கு வந்து பல ஆயிரம் கோடிகளுக்கு அதிபதியான பல பேர் இருக்காங்க இன்னைக்கு தமிழ்நாட்டுல. நல்லா உழைச்சு போராடி முன்னுக்கு வந்து ஜெயிச்சவங்க. ஒண்ணும் கள்ள நோட்ட அடிச்சுட்டோ, கடத்தல் பண்ணியே ஜெயிக்கிறாங்க. அவங்க வித்தியாசமான ஒரு ஐடியா ஒரு விஷயம் பிடிச்சிருப்பாங்க. அத எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க, ஜெயிச்சுருவாங்க. அந்த படத்துலயும் அந்த மாரிலாம் இருக்கும். ஒரு பஸ்ஸ எப்படிலாம் சக்சஸ் பண்றதுக்குன்னு சொல்லி சரத்குமார் வந்து அதில டிவி வீடியோ சாங் போடுவாரு. பிரைஸ் வாரம் வாரம் லாட்டரி இந்த டிக்கெட் வாங்குனவங்களுக்கு பிரைஸ் அனௌன்ஸ் பண்ணி கூடம் கடம்லாம் குடுப்பாங்க. இப்படியெல்லாம் பண்ணி ப்ரமோட் பண்ணி அந்த பஸ்ஸ ஒரு பஸ் 5 பஸ் ஆகும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இதாகி தான் பெருசா முன்னுக்கு வருவாரு. ஓகே. சார் இப்போ உங்களுடைய படங்களோட வெற்றியா இன்னொன்னு நான் பார்க்குறது என்னன்னா, மக்கள் எல்லாருமே கனெக்ட் ஆயிக்கிறது. ஓகே இதெல்லாம் நம்ம வீட்லயும் நடக்கும்ல, இப்படி தான் நம்ம பேசுவோம்ல அப்படின்ற அந்த ஒரு விஷயம். நீங்க உங்களுக்கு பெர்சனலா இருக்க விஷயங்கள்லாம், நான் இந்த படத்துல இந்த ஒரு சீன்லாம் வந்து எனக்கு பெர்சனலா நடந்த ஒரு விஷயம் அப்படின்ற மாரி ஏதாவது இருக்கா சார்? எவ்வளவோ இருக்கு. நெறைய அதாவது அந்த இட்லி உப்புமாலாம் எங்க வீட்ல பண்றது தானே. ஆ. அது மாரி நெறைய இருக்கு. சூரியவம்சத்தில பார்த்தீங்கன்னா, எங்க அப்பாவுக்கு வந்து நாங்க 3 பசங்க, 2 பொண்ணுங்க. 2 தங்கச்சி. நான் வந்து பிகாம் கிராஜுவேட்டு. நல்லா படிப்பேன். நான் படிக்கும்போது வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் தான் வாங்குவேன். ரொம்ப நல்லா படிப்பேன். ஆனாலும் எங்க அப்பாவுக்கு கொஞ்சம் நான் சிகரெட்லாம் பிடிப்பேன். நான் ஓப்பனா சொல்றேன். எங்க அப்பாவுக்கு என்ன பெருசா பிடிக்காது. அது இல்லாம சினிமாவுக்கு நான் வந்தது அவருக்கு பெருசா அவருக்கு பிடிக்கலையே தவிர, அத அவர் தடுக்கல. நான் சினிமால இருக்கேன். நீ சினிமாலாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லலாம் திட்டல. பட் சினிமாவுக்கு வந்துட்டேன். அசிஸ்டன்ட் டைரக்டரா இருக்கேன். ரொம்ப போராடுறேன். எல்லாம் இருக்கு. நான் அப்புறம் பட் இருந்தாலும் அதுக்கப்புறம் நான் ஜெயிச்ச பிறகு எங்க அப்பா ரொம்ப ஹேப்பியா தான் ஃபீல் பண்ணாரு. இதெல்லாம் சூரியவம்சத்தில இருக்கு இல்லையா? அந்த படத்தில வந்து அவர் போராடுவாரு. அவர் ஜெயிச்சது அவர் ஹாஸ்பிட்டல் கட்டுறது அப்பா மறைவா நின்னு ஒரு பேப்பர் படிக்கிற மாரி நின்னு குடும்பமே பார்க்கும். ஆமா. அப்பாவுக்கு தெரியாம பசங்க வருவாங்க. அம்மா வரும். சார் அப்பாவும் வந்து பார்ப்பாரு. பார்த்துட்டு அப்புறம் வீட்ல வந்து சமாளிப்பாரு. இப்படிலாம் இருக்கும். இதெல்லாம் எங்க வீட்ல நடந்த எனக்கு வாழ்க்கையில அனுபவப்பட்ட சீன்கள் தானே. ஓகே. ம். அந்த மாரி ஏதாவது அப்பா ரசிச்சிருக்காரா சார் உங்களுடைய வெற்றிகள? இல்ல எங்க அப்பா வந்து புது வசந்தம் பெரும்புள்ளி 2 படம் பண்ணும்போது உயிரோட இருந்தாரு. ஆ. அதுக்கப்புறம் எங்க அப்பா இறந்துட்டாரு. புது வசந்தம் எங்க அப்பா பார்த்தாரு. அவருக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, எனக்கு அந்த சீன் நல்ல சீன் தான் ஒண்ணும் தப்பா சொல்லல. அதாவது இந்த படம் நீங்க பார்த்துருக்கீங்களா என்னன்னு தெரியல புது ஆ. வசந்தம். பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன். அதில வந்து அ கீழ ஒரு வீட்டினுடைய மொட்டை மாடியில இவங்க குடியிருப்பாங்க. கீழ வந்து ஒரு எம்ஆர்கேன்னு ஒரு ஆர்டிஸ்ட். அவங்க ஒய்ஃப் விஜய் சந்திரிகா. அது பிராமின்ஸ் அவங்க 2 பேரும். அந்த மாரி இருப்பாங்க. அந்த அம்மாவுக்கு வந்து இந்த மாரி 4 பசங்களோட ஒரு பொண்ணு இருக்காங்களான்னு தப்பாவே பேசிட்டு இருப்பாங்க. அந்த மாரி இருக்கும். இப்ப அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கும். அந்த ஆக்சுவலா என்னன்னா, ஒரு ப்ளேபாய் கேரக்டர் ஒருத்தன் இருப்பான். அவன் ரோட்ல 2 பசங்க. அவங்க வந்து இந்த அம்மாவுடைய பொண்ணு வந்து வாசல்ல நிக்கும். அந்த பசங்க சைட் அடிச்சுட்டே இருப்பானுங்க. இந்த அம்மா வந்தோனே அந்த பொண்ணு உள்ள ஓடி போயிரும். இந்த அம்மா என்னன்னா, இந்த மேல இருக்கிற பொண்ணுகளுக்காக தான் இவங்க வந்திருப்பானுங்க போல இருக்குன்னு சொல்லி தப்பாவே சொல்லிட்டு இருக்கும். இந்த 4 பசங்களும், ஒரு பொண்ணும் ஒரே ரூம்ல இருக்கானா, அவ என்ன பாஞ்சாலியா? அப்படிலாம் சொல்லி ரொம்ப பேசும். இப்ப பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணுக்கு நிச்சயார்த்தம் நடக்கும். நிச்சயார்த்தம் நடக்கும்போது கொஞ்சம் மொட்டை கடிதாசி மாரியே நெறைய வரும். இந்த மாரி அந்த பசங்க அனுப்பியிருப்பானுங்க, அந்த 2 பசங்களும். இந்த மாரி உங்க பொண்ணுக்கும் எங்களுக்கும் கனெக்ஷன் இருக்கு அப்படின்லாம் சொல்லியிருக்கும்போது, அந்த நிச்சயார்த்தத்தை அவங்க நிறுத்துவாங்க. ம். அப்போ வந்து சித்தாரா வரும். சித்தாரா ஹீரோயின் ம். வந்து இந்த மாரி வெறும் அந்த ஒரு லெட்டர வச்சு முடிவு பண்ணாய்ங்க சார். அந்த லெட்டர் அவளுக்கு வரல, எனக்கு வந்திருக்கு. என் பேரும் கௌரி, அவ பேரும் கௌரி. ஒரே வீட்ல ஒரே பேர்ல 2 பேர் இருந்தா அந்த மாரி கன்ஃப்யூஷன் வரும். அப்படின்னு சொல்லிட்டு அ அத பாசிட்டிவாக்கி அந்த நிச்சயார்த்தம் நடக்கும். ப்ராசஸ் ஆகும். சித்தாரா இவங்க வந்து அந்த அந்த அம்மா வந்து மாமி வந்து கண்கலங்கிரும்.
இவள நம்ம இவ்வளோ தப்பா சொன்னா, இப்ப இவ வந்து பழிய ஏத்துக்கிட்டு அவன் எனக்கு அனுப்புன லெட்டர்ன்னு சொல்றாளே! அப்படின்னு சொல்லி கண் கலங்கி போகும். அடுத்த சீன்ல சித்தாரா மாடிக்கு ஏறும்போது, அப்போ இந்த அம்மா வரும், நம் மாமி வரும். வந்தோனே, "நம்ம உன்ன பத்தி நான் தப்பா சொல்லிட்டேம்மா, தப்பா நெனச்சுக்காத. இந்த மாரி நேத்து என் பொண்ணு வாழ்க்கையே இப்போ இதாக போச்சு. நீ வந்து காப்பாத்திட்ட." அப்படின்ற மாரி சொல்லும். அப்ப அத பத்தி என்ன இருக்கு மாமி? ஏற்கனவே நான் 4 பேர வச்சுட்டுருக்கேன்னு சொன்னீங்க. அந்த 4 பேரோட அவன 5வதா வச்சுட்டு போறேன். அப்படின்னு சொல்லிட்டு போவா. அந்த மாரி ஒரு சீனு. எங்க அப்பாவுக்கு அந்த சீன் ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர் ரொம்ப பாராட்டுனாரு. "ரொம்ப நல்லாயிருக்கு" அப்படின்னாரு. அதையும் தாண்டி எங்க அப்பா என்ட்ட என்ன சொன்னாருன்னா, இந்த படத்தில வந்து நான் நெறைய பத்திரிகைகள் விமர்சனங்கள்லாம் படிச்சேன். எல்லாத்துலயுமே வந்து ஒரு டீசென்ட்டா படம் எடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி உன்ன ரொம்ப பாராட்டுறாங்க. எங்கேயுமே ஆபாசம் கிடையாது, டபுள் மீனிங் கிடையாது, வல்காரிட்டி இல்லன்னு சொல்றாங்க. நீ வந்து பெருசா சினிமால போய் சம்பாதிக்கணும், எல்லாம் பண்ணணும்னு இல்ல. நானே உனக்கு சம்பாதிச்சு வச்சிருக்கேன். எல்லாமே இருக்கு. அதனால வந்து கடைசி வரைக்கும் இந்த பேர காப்பாத்து அப்படின்னாரு. இன்னைய வரைக்கும் நான் அத காப்பாத்திட்டு இருக்கேன். என்னுடைய எல்லா படமுமே கிளீன், யூ சர்டிஃபைடு படம். எதுவுமே அடல்ட் கன்டென்ட் கிடையாது. அடல்ட் கன்டென்ட்டா இருந்தா கூட டீசென்ட்டா சொல்ல தான் நான் முயற்சி பண்ணுவேன். ஸோ, அது எங்க அப்பா சொன்ன அந்த வார்த்தைய வந்து நான் கடைபிடிச்சிட்டு இருக்கேன். நீட்டான படம் தான் எடுத்துட்டு இருக்கேன் இன்னி வரைக்கும். ஏதாவது ஒரு படம், இந்த படம் நம்ம அப்பா பார்த்துருக்கலாம் அப்படின்னு நீங்க நெனச்சது உண்டா சார்? சூரியவம்சமே இருக்குல்ல. சூரியவம்சம் ஆ. எங்க அப்பா பார்த்துருக்கலாம். அதான் எனக்கு அது ஏன்னா, அப்பாவ பெருமை பிடிக்க மகனை பிடிக்காத ஒரு அப்பா. ஆனா, அந்த அப்பாவ பெருமைப்படுத்தின ஒரு பையன். அவங்க அவன் பஸ்ஸில இருந்து எல்லாத்தையுமே சக்திவேல் சக்திவேல்னு அப்பாவுடைய பேர் வச்சு அவன் ஆரம்பிக்கிற ஃபேக்ட்ரி, ஈட்ரி, அவன் ஆரம்பிக்கிற ஹாஸ்பிட்டல் உட்பட எல்லாத்துக்குமே அப்பா பேர் வச்சு அப்பாவ பெருமைப்படுத்துறான். அப்படின்றத எங்க அப்பா பார்க்காம போயிட்டாரு. பார்த்துருந்தாருன்னா ரொம்ப ஹேப்பியா ஃபீல் பண்ணியிருப்பாரு. கண்டிப்பா. ம். சரி, இப்போ சினிமாவுக்கு அறிமுகமே இல்லாத நீங்க, ம். ஏதோ ஒரு விஷயம் தான் எல்லாத்தையுமே சினிமாக்கு இன்ஸ்பயர் பண்ணி வர வைக்கும். உங்களுக்கு எது சார் வர வச்சது? இல்ல எவ்வளவோ இருக்கு. நான் ஒரு சினிமா ரசிகன். நான் வந்து ஆ. அம் ஓரளவு எனக்கு விவரம் தெரிஞ்ச ஆரம்பிச்ச பிறகு 10 வயசுக்கு பிறகு ஆ. நான் வந்து டெய்லி ஒரு படம் பார்ப்பேன். நீங்க நம்ப மாட்டீங்க, நான் நல்லா படிப்பேன். ஆனா, அதே நேரத்தில பரீட்சைக்கு முன்னாள் கூட படம் பார்ப்பேன். அதாவது ஸ்கூல்லேருந்து வந்துட்டேன்னு வச்சுக்கங்களேன், வந்துட்டு ஒரு 4 மணி 4:15க்கு வீட்டுக்கு வந்துட்டேன்னா, ஒரு 6 மணி வரைக்கும் படிப்பேன். ம். படிச்சுட்டு ஈவினிங் ஷோ ஏதாவது ஒரு படத்துக்கு போயிருவேன். ப பார்த்த படத்த கூட திரும்பி திரும்பி பார்ப்பேன். எங்க ஊர்ல ஒரு 9 தியேட்டர் தான் இருந்தது அப்போ. டெய்லி படம் பார்ப்பேன். பார்த்துட்டு நைட்ல வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு மறுபடியும் ஃபுல்லா ஒரு 12, 1 மணி வரைக்கும் படிப்பேன். காலைல 4 மணிக்கு எந்திரிச்சு படிப்பேன், எல்லாம் இருக்கும். ஆனா சினிமா டெய்லி பார்த்துருவேன். எல்லா படமும் பார்ப்பேன். அப்படி நிறைய படங்கள் பார்த்து, எங்க ஊருக்கு அப்போ வந்து பெருசா தெலுங்கு படமோ, மலையாள படம் வரும். எல்லாம் வந்து இந்த செக்ஸ் படங்கள் தான் வரும். நல்ல படங்கள்லாம் வராது. அந்த மாரி இருக்கும். ஸோ, இருந்தாலும் அது மாரி இங்கிலீஷ் படத்தில வந்து கமர்ஷியல் ஃபிலிம்லாம் தான் வரும். ஜேம்ஸ் பாண்ட் படம், மெகனாஸ் கோல்டு இந்த மாரி படங்கள் தான் வருமே தவிர, ரொம்ப கிளாசிக்கல் ஃபிலிம்ஸ்லாம் வராது. இருந்தாலும் எல்லா படமும் நான் பார்ப்பேன். அப்புறம் ஒரு ஒரு 10த் படிக்கும்போதோ, 9த் படிக்கும்போதோ 16 வயதில ரிலீஸ் ஆச்சு. அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தின படம் எனக்கு முதல்ல அதுதான். அது முன்னாடி பாலச்சந்தர் சாருடைய ஃபேன் நானு. ஸ்ரீதர் சாருடைய ஃபேன் நானு. ஸ்ரீதர் சார் முதல்ல நான் சின்ன பையனா இருக்கும்போது, ஒரு போஸ்டர் வந்து என்ன ரொம்ப ஒரு மாரி வியக்க வச்சது. அதுவரைக்கும் நான் பார்த்த சினிமால வந்து எம்ஜிஆர் நடிக்கும், சிவாஜி அழைக்கும், சிவாஜி வழங்கும் இப்படி தான் போஸ்டர் வரும். ஸ்ரீதரின் அவளுக்கென்று ஒரு மனம்னு டைரக்டர் பேர் போட்டு ஒரு போஸ்டர். அந்த போஸ்டர் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மெழுகுவர்த்தி, அந்த மெழுகுவர்த்தி உருகிட்டு இருக்கு. அதில ஒரு ஹீரோயினுடைய படம். அது அப்போ எனக்கு ரொம்ப வித்தியாசமா இருந்தது. ஆனா, அந்த அளவு அந்த படம் இருந்ததான்னா இல்ல. அது ஒரு பெருசா போல. அதுக்கப்புறம் பாலச்சந்தர் சாருடைய படங்கள், அபூர்வ ராகங்கள், அவளும் ஒரு தொடர்கதை, அரங்கேற்றம் படம் வரும்போது நான் ரொம்ப சின்ன பையன். உள்ள தியேட்டர்ல. ஏன்னா படம் அடல் ஆ. சொல்லி அந்த படம். அதனால உடல. நான் அப்புறம் எங்க அண்ணன்ட்ட சொல்லி நம்ம இந்த படத்துக்கு போலான்னு சொல்லி எங்க அண்ணன் என்ன கூட்டு போனாரு தியேட்டருக்கு. அந்த மாரி அரங்கேற்றம் படம் பார்த்துருக்கிறேன். அப்புறம் மன்மத லீலை படம் வரும்போதும் என்ன உள்ள அதெல்லாம் பார்த்துருக்கேன். அப்படி ஃபுல்லா எல்லா படமும் பார்ப்பேன் நானு. முதல்ல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினது 16 வயதிலே. அதுக்கப்புறம் பாரதி ராஜா சாருடைய கிழக்கே போகும் ரயில், சிவப்பு ரோஜாக்கள், புதிய வார்ப்புகள் இப்படி எல்லாம் நிழல்கள் இப்படி தொடர்ந்து அலைகள் ஓவியம் வரைக்கும். அப்புறம் நிறைய டைரக்டர்ஸ் மகேந்திரன் சாரு, முள்ளும் மலரும், உதிரி பூக்கள் இப்படி பல படங்கள். பாக்யராஜ் சாரு பல மௌன கீதங்கள்லேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா அவருடைய ராஜ்யம் தான். எல்லா படமும் தமிழ்ல எங்கள் ஊரில் 100 டேஸ் அந்த மாதிரி தொடர்ந்து ஹிட் கொடுத்த டைரக்டரு. பாக்யராஜ் சார் படங்கள் அது மாதிரி நிறைய டைரக்டருடைய படங்கள் நமக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி, ஓரளவு ஸ்கூலில் படிக்கும்போதே டைரக்டர் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டேன். அந்த வயசில் எல்லாருக்கும் நடிக்கணும்னு தான் தோணும். எனக்கு என்னமோ டைரக்டர் ஆகணும்னு தான் தோணுச்சு. அதே மாரி இப்போ சினிமா டிகிரி பிகாம் முடித்தேன். ரிசல்ட் கூட பார்க்கல, மெட்ராஸ்க்கு வந்தேன். வந்து வித்தின் அ மந்த் அசிஸ்டன்ட் டைரக்டரா ஜாயின் பண்ணிட்டேன். ஓகே. யாரு கூட சேரணும்னு வந்தீங்க? கடைசியா பார்த்திபன் சார்ட்ட சேர்ந்தீங்க. ஆமா. மணிவண்ணன் சார் அப்படி ஒண்ணும் பெரிய ஒரு லட்சியத்தோட வரல. ஆ. ஏன்னா சினிமா அப்போ அவ்வளோ ஈஸி கிடையாது. இப்பவும் ஈஸி, இப்போ கொஞ்சம் ஈஸி. ஏன்னா நம்ம உள்ள ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருந்தா கூட போட்டு காமிச்சு டைரக்டரை இன்ஸ்பயர் பண்ணிட்டா, நம்ம இம்ப்ரெஸ் பண்ணிட்டா நம்ம டைரக்டர் ஆயிடலாம். அது அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆயிடலாம்.
அப்போ வந்து கொஞ்சம் அசிஸ்டன்ட் டைரக்டர்னா நிறைய ஒவ்வொரு டைரக்டர்ட்டையும் மினிமம் ஒரு 4 அசிஸ்டன்ட் தான் வச்சுக்குவாங்க. புதுசா வந்தா சேர்க்க மாட்டாங்க. மணிவண்ணன் சார்ட்ட போய் நான் முதல்ல ஆஃபீஸில் என்ன ஒருத்தர் ரெக்கமெண்ட் பண்ணார். எங்கள் ஊரில் உள்ள ஒரு ப்ரொடியூசர். மணிவண்ணன் சார்ட்ட போய் ஆஃபீஸில் போய் காமிச்சு என்னுடைய கதைகள், சிறுகதைகள், என்னுடைய டைட்டில்கள் 150, 200 டைட்டில் எழுதி வச்சிருந்தேன். படத்துக்கு டைட்டில். படத்துக்கு டைட்டில். ஆ. இப்பவுமே என்ட்ட இருக்கு. என் வீட்ல அவ்வளோ டைட்டில் இருக்கு. என்னுடைய பல டைட்டில் பார்த்தீங்கன்னா, பல படங்கள்ல பல பேர் எடுத்து வச்சிருக்காங்க. என்ட்ட ஒர்க் பண்ணவங்க பல பேர் என் டைட்டில் தான் எடுத்து வச்சிருக்காங்க. அது மாரி எனக்கு தெரிஞ்சவங்க சூப்பர் குட் ஃபிலிம்ஸ்ல பல டைட்டில் என்னுடைய டைட்டில் தான். இப்போ "உன்னை கொடு என்னை தருவேன்", அப்படி "நீ வருவாயனா" என்னுடைய டைட்டில். இப்படி பல டைட்டில்கள் இருக்கு. ஓகே. "இனியெல்லாம் சுகமேன்னு" ஒரு படம் வந்தது. அது என்னுடைய டைட்டில். நான் பூஜையே போட்டேன் கார்த்திக் சார வச்சு. அப்படி பல டைட்டில்கள் இருக்கு. நிறைய டைட்டில் எழுதி வச்சிருந்தேன். எல்லாம் மணிவண்ணன் சார்ட்ட காமிச்சேன். நிறைய சிறுகதைகள், கவிதைகள், புது கவிதைகள்லாம் எழுதி வச்சிருந்தேன். அதெல்லாம் படிச்சுட்டு அவர் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி நாளையிலேருந்து ஷூட்டிங் வேணுனாரு. அப்படியே அசிஸ்டண்டாக வந்து அப்படியே அதுக்கப்புறம் பார்த்திபன் சார்ட்ட ஒர்க் பண்ணேன். புதிய பாதையில டைரக்டர். புதிய பாதை ரிலீஸுக்கு முன்னாடியே சௌத்ரி சார்ட்ட புது வசனம் கதை சொல்லி டைரக்ட் ஆயிட்டேன். ஓகே. சரி, இப்போ அதற்கப்புறம் நிறைய படங்கள் பண்ணியிருக்கீங்க. இப்போ இந்த கரியர்ல எத்தன படங்கள் சார் நீங்க, அதாவது ஒரு பூஜை போட்டா இருக்கட்டும், இல்ல ஏதாவது பேச்சுவார்த்தையில இருக்கும்போது இந்த படம் மெட்டீரியலைஸ் ஆகாம ஸ்டாப் ஆனது, டிராப் ஆனது மாரி என்னென்ன படங்கள்? நிறைய எவ்வளோ? படங்கள். அது எனக்கு தான் அதிகமாக இருக்கும். எப்படி வெற்றி படங்கள் கொடுத்தல் செய்திருக்கோ, அது மாதிரி படம் எடுக்காமலே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பெரும்புள்ளை ரிலீஸ் ஆன உடனே பூமகள் ஊர்வலம்னு ஒரு படம். அது ஒரு பிஆர்ஓ ஒருத்தர் எடுக்கிற மாரி இருந்தது. அது எடுக்கல. அவர் பேர மென்ஷன் பண்ண விரும்பல. நம்ப ஐஸ்வர்யா இருக்காங்கல்ல, லக்ஷ்மி டாக்டர். ஆமா. அவங்க தான் அதில ஹீரோயினா போட்டு எடுக்கிற மாரி புதிய இருந்தது. மன்னர்கள்லயும் அவங்க தானே பண்ணியிருப்பாங்க. இல்ல. ஆ. ஐஸ்வர்யா அந்த ஒரு படம் பூஜை. ஆ. அது வந்து நான் கதை, திரைக்கதை, வசனம். என்னுடைய அசிஸ்டண்டா அதில டைரக்டர் ஆக்கினேன். ஒரு பாலகிருஷ்ணன் ஒரு அசிஸ்டண்ட். அப்புறம் அது ஒரு 4 நாள் ஷூட்டிங் போய் அது நின்னு போச்சு. அப்புறம் வந்து டிபி கஜேந்திரனுக்காக ஒரு படம் பண்ற மாரி இருந்தது. அதுவும் ஸ்டார்ட்டே ஆகல, நின்னு போச்சு. அப்புறம் வந்து ஜாலி டைம்னு ஒரு படம். நான் பேசின இப்பெல்லாம் கோகுலம் ஹிட்டுக்கு பிறகு ஜெயராம வச்சு ம் ஒரு சாங்கெல்லாம் ரெக்கார்ட் பண்ணோம். அந்த "குமுதம் போல் வந்த குமரியே மூகம் குங்குமமாய்ச்சி வந்தது என்னவோன்னு", அந்த பாட்டை வந்து பின்னாடி சிற்பி வந்து மூவேந்தர் படத்தில் யூஸ் பண்ணியிருப்பார். அதான். அதே பாட்டை நான் தான் ரெக்கார்ட் பண்ணேன் ஃபர்ஸ்ட்டு. ஆ. ரெக்கார்ட் பண்ணேன். அது வந்து என்னன்னா, அந்த 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 பூஜை ஸ்டில்லே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதாவது மெரினா பீச்சில போய் ஸ்டில் எடுத்தோம் காலைல. ஜெயராம் தான் அதில ஹீரோ. ஏன்னா கோகுலம் ஹிட்னால ஜெயராம நான் தான் அறிமுகப்படுத்தினேன் கோகுலம்ல. அப்போ இந்த படம் ஜெயராம் வச்சு 2வது படம் பண்ணுறேன். ஜாலி டைம் அதுக்கு பேர். பீச்சில வச்சு காலையில ஏர்லி மார்னிங் ஸ்டில் எடுத்தோம். பீச்சில எல்லாரும் நாயை கூட்டிட்டு வாக்கிங் வருவாங்க. அப்போ எல்லாரும் திடீர்னு ஷாக் ஆகி திரும்பி பார்த்தா ஜெயராம் புலிக்குட்டியோட வாக்கிங் வந்துட்டுருப்பார். இதை பார்த்து எல்லாம் ஷாக் ஆகிறாங்கன்னு சொல்லிட்டு எடுத்தோம். அது எடுக்கக்குள்ளே பட்ட பாடு இருக்கா, புலி திமிரிட்டு ஓடுது, ஜெயராமால கண்ட்ரோல் பண்ண முடியல. "சார் எனக்கு பயமாக இருக்குது சார்" அப்படின்லாம் சொன்னார். ஆனால் அது வந்து ஏதோ எடுத்தோம். அப்போல்லாம் இந்த பெரிய இந்த ப்ளூ கிராஸ் இதெல்லாம் கிடையாதுல்ல. ஸோ அதுதான் இன்விடேஷனு. அது கொஞ்சம் பரபரப்பாக பேசப்பட்டது இண்டஸ்ட்ரியில். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்புறம் சாங் ரெக்கார்ட் பண்ணோம், எல்லாம் இருந்தது. அதுவும் கொஞ்சம் நின்று போச்சு. அப்புறம் அதே கதையை நான் கொஞ்சம் மாற்றி டாடா பிர்லான்னு டைட்டில் வச்சு மேலூரில் பாலாஜி அப்சரான்னு ஒரு தேட்டர் இருக்குது. இப்பவும் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த தேட்டரினுடைய ஓனர் வந்து பாலாஜின்னு சொல்லி ஒருத்தர். நல்ல மனிதர், நல்ல ப்ரொடியூசர். ஆனந்தன் படம் அவர் தான் எடுத்தார் பிரசாந்த் வச்சு. நல்ல ஒரு டேஸ்ட்ஃபுல் ப்ரொடியூசர். அவர் வந்து பூவேயோட கதையும் அவர்கிட்ட சொன்னேன். இந்த கதையும் சொன்னேன். அந்த டாடா பிர்லா கதையும் சொன்னேன். அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. 2மே பிடிச்சிருந்தது அவருக்கு. அவர் பூவேயோட கதைக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தாரு. அதுக்கு முன்னாடி சௌத்ரி சாருக்கு அந்த கதை ரொம்ப பிடிச்சனால அவர் அதை ஓகே பண்ணிட்டார். அவர் ஷூட்டிங்கு போகலான்னு சொல்லி இது பண்ணிட்டார். அப்புறம் நான் இப்படி வந்து சொன்னேன், "இந்த படம் வந்து சூப்பர் குட் ஃபிலிம்ஸில் பண்ணுறேன்ட்டாங்க சார். நீங்கள் இந்த கதையை வேணால் பண்ணுங்க" அப்படின்னா அவர் பண்ணுறேன்ட்டார். இது வந்து ராம்கி, முரளி, ஊர்வசி, வினிதான்னு ஒரு ஆர்டிஸ்ட். இந்த மைனாவே வானத்து புல்ல, அவங்க இந்த 4 பேரை வச்சு ஒரு ஷூட்டிங்கே போனார். மாநகர் காவல் தியாகராஜன் தான் டைரக்டர். ஒரு 25 நாள் ஷூட்டிங் போனாங்க. அப்புறம் அவர் ரசிச்சு பார்த்தாரு. அது ஃபுல் காமெடி படம். பிகினிங் டு எண்ட் ஃபுல் காமெடி தான். எல்லாரும் முரளி ஒரு பக்கம், ராம்கி ஒரு பக்கம், ஊர்வசி கேட்கவே வேணாம், காமெடி கலக்கி எடுத்துருவாங்க. இப்படி எல்லாருமே அந்த மாதிரி ஒரு அதில் வடிவெல்லாம் உண்டு அதில். ஸோ இந்த மாதிரி எடுத்தாங்க. பட் அவருக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. அவர் எனக்கு போட்டு காமிச்சார். நான் ஒன்றும் சொல்லலை. அவர் என்ன, "நீங்கள் டைரக்ட் பண்ணுறதா இருந்தால் அந்த படத்தை கன்டினியூ பண்ணுறேன், இல்லாட்டா அந்த படத்தை எனக்கு வேணாம் சார்" அப்படின்னாரு. "இல்லை சார், என்னால் இப்போ பண்ண முடியாது. நான் பூவே உனக்காக பாதி படம் முடிச்சிட்டேன். அதை நான் முடிச்சு கொடுக்கணும் சார். என்னால் பண்ண முடியாதுன்னா" அது நின்று போச்சு. அது அந்த மாதிரி நிறைய படங்கள் இருக்குது. எனக்கே கணக்கில் அடங்காத படங்கள் இருக்குது. அப்புறம் வந்து இனியெல்லாம் சுகமேன்னு ஒரு படம். ரோஜா கமெண்ட்ஸுக்கு அதுதான் ஃபஸ்ட்டு படம். அந்த ரோஜா கமெண்ட்ஸுன்ற எம்ப்ளமும் நான் தான் டிசைன் பண்ணேன். அவங்க 3 பேரையும் நான் தான். அவங்க 3 பேரும் பெட்ரோல் பங்க் ஓனர்ஸு. ஒரு காஜா மொய்தீன் சார்,
ஜெயப்பிரகாஷ் சார் இப்போ சினிமாலலாம் நடிச்சிட்டு இருக்காரு. கேரக்டர் ரோல் பண்ணிட்டு இருக்காரு. அப்பாவா எல்லா படங்களையும் நடிச்சிட்டு அவர் தான் பிஸி. தமிழ், தெலுங்கு, மலையாளம் எல்லாத்துலேயும் அவர் தான் நம்பர் 1 கேரக்டர் ஆர்டிஸ்ட்டு. அவர் ஒரு பெட்ரோல் பங்க் ஓனர். ஞானவேல் சார் அவரும் நிறைய படங்களில் நடிச்சிட்டு இருக்காரு. அவங்க 3 பேரும் பெட்ரோல் பங்க் ஓனர்ஸ். 3 பேரையும் வச்சு நீங்கள் 3 பேரும் சேர்ந்து பண்ணுங்கன்னு சொல்லி நான் ஹோட்டல் அசோகாவில் ரூம் போட்டு அவங்க என்னை வச்சு பண்ணணும்னு சொல்லி வந்து அதுக்கு ரோஜா கமெண்ட்ஸ்னு பேரும் வச்சு எனக்காக தான் அந்த ஆஃபீஸ் போட்டாங்க. அந்த பில்லர் பக்கத்தில் ஒரு ஆஃபீஸ் இப்போ இல்லை. அது வீடு இருக்குது. அவங்க ஆஃபீஸாக இல்லை. அதுக்கு முதல் படம் வந்து இனியெல்லாம் சுகமேன்னு ஒரு கதை. அது ரொம்ப நல்லா என்னுடைய கதையிலே ரொம்ப வித்தியாசமான ஒரு கதை. ஒரு லவ் சப்ஜெக்ட்டு. பட் ஒரு அட்வென்ச்சர் வித் லவ். ஒரு இங்கிலீஷ் படம் மாதிரி இருக்கும். அதாவது லவ் ரொமான்ஸ் போயிட்டுருக்கும். கடைசி 2 ரீல் ஃபுல்லாக அட்வென்ச்சர். அந்த மாதிரி ஒரு படம். ஃபுல்லாக ஸ்ரீலங்காவில் நூரேலியாவில் தான் கதை நடக்கும். கொஞ்சம் இந்தியாவில் நடக்கும். ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு கதை. அது இளையராஜா சார் மியூசிக். கம்போசிங்லாம் பண்ணோம். 7 பாட்டு ராஜா சார் நல்ல டியூன்லாம் போட்டு கொடுத்தாரு. கார்த்திக் சார் ஹீரோ. இனியெல்லாம் சுகமே அந்த டைட்டிலுக்கே படம் பூஜை. இன்னொன்று அவங்க 3 பேரும் பெரிய பெட்ரோல் பங்க் ஓனர்ஸு. அவங்களுக்கு வேண்டிய பெட்ரோல் பங்க் ஓனர்ஸ் எல்லாம் ஏவிஎம்மில் குமிஞ்சிட்டாங்க. குமிஞ்சு ஏவிஎம்மே அவ்வளோ பெரிய சரவணன் சார் என்கிட்ட சொன்னார், இவ்வளோ பெரிய க்ரௌடு ஏவிஎம் வாழ்க்கையிலே பார்த்ததில்ல. அவ்வளோ கூட்டம் அந்த படத்துக்கு வந்திருக்கு அப்படின்னு சொன்னார். இப்போ அவ்வளோ பேர் அவங்க எல்லாம் ப்ரொடியூசர் சைடில் தான். அவ்வளோ பெரிய கூட்டம் வந்து எல்லாரும் வாழ்த்துனாங்க. இப்போ படம் பூஜை போட்டோம். காஸ்டியூம்லாம் எடுத்தாங்க, தைச்சோம். எல்லாமே இருந்தது. லொக்கேஷன் நிறைய பார்த்தோம். ஹீரோயின் செலெக்ஷனுக்காகவே நான் கிட்டத்தட்ட 20 நாளைக்கு மேலே பாம்பே போயிட்டு வந்து பாம்பேலேயே இருந்திருக்கேன். ஜெயபிரகாஷ் சார் நானும் தான் போவோம். வந்து இப்போ அதில் பாம்பே பொண்ணு தான் ஒரு பொண்ணை ஹீரோயின் ஆக்கணும். ஷூட்டிங்லாம் எல்லாம் பிளான் பண்ணி லொக்கேஷன்லாம் பார்த்துட்டு கடைசியில் கர்நாடகாவில் ஒரு இடத்துல எடுக்கலாமோ அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி கார்த்திக் சார் 20 நாளாக ரொம்ப டேட் கொடுத்துருந்தாரு. அப்புறம் ஷூட்டிங்க்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து அவர் மறுபடியும் நான் ஒரு தடவை கதை கேட்கணும் அப்படின்னு சொல்லி கதை கேட்டு அவருக்கு வந்து எனக்கு இதில் கிளைமாக்ஸ் தான் அதில் பெரிய பலம். அதில் கிளைமாக்ஸ் என்னென்னா ஹீரோவுடைய ஒரு 3 காமெடியன் வந்து நடிச்சு கூட வருவாங்க. அவங்கெல்லாம் போய் ஒரு அட்வென்ச்சர் பண்ணுவாங்கன்றது தான் இருக்கும். அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, எனக்கு அது 3 காமெடின்னு என் கூட வருது. எனக்கு அது பெருசா பிடிக்கல. அது வேண்டாம். நான் மட்டுமே போய் அட்வென்ச்சர்லாம் பண்ணி கடைசியில அவங்க வந்து போர்ட்ரஸ்ட்ல வந்து ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்ற மாரிலாம் சொன்னாரு. எனக்கு அதில உடன்பாடு இல்ல. அது என்ன சார் பழைய எம்ஜிஆர் படம் மாரி நம்ம வாத்தியார் சண்டைலாம் போட்டு முடிச்ச உடனே நாகேஷ் வந்து போலீஸ் வந்து கூட்டு வருவாரு. அது மாரி இருக்கும் சார். இது சரியா வரல அப்படின்னு சொன்னேன். அப்புறம் இப்ப கொஞ்சம் கருத்து மோதல்கள். அப்புறம் வந்து சித்திரம் படம் ரீமேக் பண்ணலான்னு சொன்னாங்க. எனக்கு என்னமோ அப்போ ரீமேக் பண்றோமா உடன்பாடு இல்ல. அஃப்கோர்ஸ் எனக்கு சித்திரம் ரொம்ப பிடிச்ச படம். மோகன்லால் நடிச்ச படம். அப்புறம் வேணாம்னு சொல்லிட்டு அட்வான்ஸ் திருப்பி கொடுத்துட்டு அந்த படத்துலேருந்து ஒதுங்கிட்டேன். அதுக்கப்புறம் அவங்க அந்த படத்த எடுக்கல. அது இன்னை வரைக்கும் அந்த ஸ்கிரிப்ட் என்னால் நான் டச் பண்ணல. ஆனால் அதை மாதிரி நிறைய படங்கள் ஹிந்தியில எடுத்து பெரிய ஹிட். என் பையன் சொல்லுவான், இன்றைக்கும் அது இப்போ எடுத்தா கூட சூப்பரா ஓடும்பா. அது ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கு அது எடும்பான். ஆனால் இப்போ எடுத்தா கொஞ்சம் பொலிட்டிக்கல் இஷ்யூவும் அதில் கொஞ்சம் வரும். அது லவ் சப்ஜெக்ட் தான். அதில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குன்னா கொஞ்சம் புலிகளுக்கு ஆதரவா கொஞ்சம் சீன்லாம் அப்போ வச்சிருந்தேன். ஓ! ஸ்ரீலங்கால நடக்கிறதுனால. நடக்கிற மாரி ஓகே. இருந்தனால. அது கொஞ்சம் ராஜா சார் அப்பவே கொஞ்சம் இது குடுத்தாரு. இது வந்து ஏன்னா அப்பதான் ராஜீவ் படுகொலை நடந்த நேரம். 2091ல ராஜீவ் படுகொலை. நான் 93ல அந்த கதை சொல்றேன். ஓ! அப்போ வந்து கொஞ்சம் இது இது சென்சார்ல விடுவாங்களா அப்படிலாம் கேட்டாரு. நான் நேரடியா புலிகள்னு சொல்லல. அவங்க காஸ்டியூம்லாம் போட்டுட்டு கொஞ்சம் அந்த மாரி ஈழத்தமிழர்களுக்காக போராடுறவங்க அப்படின்னு சொல்லி அந்த மாரி தான் இருக்கும். ஹீரோயின் அந்த மாரி ஒரு பொண்ணு தான். ஓகே. அந்த மாரி வச்சு சொன்னீங்கன்னா, அதுவும் நின்னு போச்சு. ரொம்ப பிரம்மாண்டமா பூஜை போட்ட ஒரு படம். அது ஒருவேளை அந்த படம் அன்னைக்கு எடுத்து ஹிட் ஆயிருந்தால், நான் அன்னைக்கு அதுக்கப்புறமே நான் ஒரு சங்கர் படம் மாரி ஒரு டைரக்டர் ஆயிருப்பேன். அந்த மாரி பெரிய படங்கள் என்னை நம்பி வந்திருக்கும். எனக்கு என்னுடைய சின்ன படங்கள்லாம் ஹிட் ஆகி எல்லா ப்ரொடியூசருமே என்ட்ட வந்து வந்ததே சின்ன படம் எடுக்கணும்னு சொல்லி தான். ஸோ, அதுக்கப்புறம் அப்படியே என்னுடைய படங்கள் எல்லாமே சின்ன படமாவே ஆயிடுச்சு. ஓகே. அத என்னைக்காவது ரெக்ரெட் பண்ணியிருக்கீங்களா சார்? நம்ம ஏதாவது ஒரு இடத்துல வந்துட்டு இத பிரேக் பண்ணியிருக்கணும். இந்த லோ பட்ஜெட் படம் மட்டும் எடுத்து அதிக லாபம் குடுக்காம, ஹை பட்ஜெட் படங்களுக்கு போயிருக்கணும்னு சொல்லிட்டு நீங்க ரெக்ரெட் பண்றீங்களா? இல்ல. இன்னொன்னு புடியூசர் கொஞ்சம் சேவ் பண்ணணும். நான் அதுதான் எல்லா டைரக்டர்ஸ்ட்டயும் சொல்லுவேன். ஏன்னா, இப்ப எத்தன புடியூசர்கள் வந்து சினிமாவால அழிஞ்சு போயிருக்காங்க. இன்னைக்கு எத்தன பெரிய பெரிய கம்பெனிகள் இன்னைக்கு வந்து படமே எடுக்காம நிறுத்திட்டாங்க புரொடக்ஷன். அதனால அதெல்லாம் நம்ம யோசிக்கணும். நம்மள நம்பி படம் எடுக்குறாங்க. சரி அட்லீஸ்ட் நம்ம படங்கள் பெரிய லாபத்தை தராட்டாலும், ஒரு மினிமம் கேரண்டி நஷ்டத்தை தராமலாவது அவங்களுக்கு ஒரு படம் எடுத்து குடுப்போம் அப்படின்னு தான் நான் நெனைப்பேன். அதுக்கு ரொம்ப போராடுவேன். நான் வந்து நான் அடிக்கடி சொல்லுவேன். நான் ஷூட்டிங் ஸ்பாட்ல கிட்டத்தட்ட 100 பேர்ட்டயும் நான் வந்து கொஞ்சம் கெட்ட பேர் வாங்குவேன். அதுக்கு காரணம் அந்த ஒருத்தர் புடியூசர்ட்ட நல்ல பேர் வாங்கணுன்றதுக்காக. ஈவன் சில ஆர்டிஸ்ட்டுக்கும் நம்ம கூட அவங்க லேட்டா வந்தாங்கன்னா, நமக்கும் அவங்களுக்கும் கூட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். சத்தம் போட்டுருக்கேன். அதெல்லாம் இல்லன்னு சொல்லல. எதுக்காகன்னா, புடியூசர் காசு நீங்க வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்ட்டு.
பட் நான் ஃபார்ச்சுனேட்லி நான் எடுத்த படத்தில் எதுக்கும் வந்து பெருசாக மரியாதை படத்தை தவிர எந்த படத்துக்கும் யாருக்கும் எனக்கெல்லாம் கேரவன் வச்சதே கிடையாது. நினைத்தது யாரோ வரைக்கும் என்னுடைய கடைசி படம் வரைக்கும் நான்லாம் கேரவன்லாம் வச்சதே கிடையாது. இதில் வந்து நினை மரியாதை படத்தில் மட்டும் மீரா ஜாஸ்மின் கேப்டனுக்கு அம்பிகாவுக்கு 3 பேருக்கும் அவர் டி சிவா சார் வந்து அவராக ப்ரிஃபர் பண்ணி கேரவன் வச்சு கொடுத்தாரு. நான் வைக்க சொல்ல சொன்னேன். அந்த மாதிரி நான் ப்ரொடியூசர் காப்பாற்றணும் தான் நான் நினைப்பேன். ஓகே. ம். சார் இப்போ அந்த ஹீரோ இப்போ நீங்க கார்த்திக் சார் அந்த படம் பண்றதுப்போ அப்பதான் அந்த படம் பண்ணீங்களா சார்? கார்த்திக் சார் கூட உன்னிடத்தில் என்ன கொடுத்தேன். இல்லையே அதுலேருந்து ஒரு 5 வருஷம் கழிச்சு தானே உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். அது 93 இது 98ல். ஓகே. சார் நிறைய விஷயங்கள் உங்களுடைய படங்கள் ரீதியா நிறைய விஷயங்கள் ஆல்ரெடி நிறைய பகிர்ந்திருக்கீங்க. ம். எல்லாருக்குமே முதல் படம் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான படம். புது வசந்தம். ம். எவ்வளவோ கதைகள் இருக்கலாம். புது வசந்தம் வந்ததுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப் ஜானர்ல அதுக்கப்புறம் நிறைய வந்தது. ம். பட் முதல்ல நீங்க அந்த கதையை தான் நீங்க தேர்ந்தெடுத்தீங்க. இந்த கதையில வெற்றி கிடைக்கும்னு நீங்க எப்படி சார் நம்புனீங்க? இல்லை நான் ரொம்ப உறுதியாக இருந்தேன். ஏன்னா அப்போ அது ஒரு புது கான்செப்ட். ம். அதாவது இன்னைய வரைக்கும் அது யாரும் எடுக்கல. ம். கிட்டத்தட்ட 35 இயர்ஸ் ஆயிடுச்சு அந்த படம் ரிலீஸ் ஆகி. இந்த ஏப்ரலில் வந்தால் 35 வருஷம் ஆகுது. ம். ஒரு 4 பசங்களும் பேச்சுலர் பசங்களும் ஒரு பொண்ணும் ஒரே ரூமில் கற்போடு இருக்க முடியும். ஃப்ரெண்டாக இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸாக பழகுறாங்க அப்படின்னு சொன்ன முதல் படமும் அதுதான். இன்னைய வரைக்கும் அதுதான் கடைசி படமாக இருக்குது. இன்னைய வரைக்கும் அது யாரும் பண்ணலை. ம். ஸோ இன்றைக்கி அஃப்கோர்ஸ் இன்றைக்கி ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப அட்வான்ஸ் ஆகிடுச்சு. அதை தாண்டி ரொம்ப போயிடுச்சு. அதனால சினிமாவில் அது காட்டப்படல. அந்த டைமில் எனக்கு அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு கான்ஃபிடண்ட்டாக இருந்தது. நான் அதுக்காக கொஞ்சம் கமர்ஷியல் எலிமெண்ட்டு அதில் வச்சுருந்தேன். அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா என்னுடைய மூலக்கதையில் வந்து 4 அன்எம்ப்ளாய்டு கிராஜுவேட்ஸு வேலைக்காக ட்ரை பண்ணுறாங்க. அப்போ ஒரு பொண்ணு வந்து தங்குறா, ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்கன்னு தான் இருந்தது. அதில் என்ன சுவாரஸ்யம் இருந்துற போகுது அப்படின்னு சொல்லி தான் அதில் ரோட்டில் பாடுற சிங்கர்ஸு இப்போ மியூசிஷியன்ஸ் அப்படின்னு வச்சா அது கமர்ஷியலாக நம்ம நல்ல சாங்ஸ் வைக்கலாம் அப்படின்றதுக்காக அதனால தான் அதை அப்படி மாற்றினேன். ஸோ அது என்னுடைய இன்னொரு கதையில் இருந்தது. இந்த ரோட்டில் பாடுற சிங்கர்ஸை மட்டுமே வச்சுட்டு மியூசிக்கலாக ஒரு கதை பண்ணி வச்சுருந்தேன். அந்த பேக்ரவுண்டை எடுத்து இதில் வச்சு கமர்ஷியலாக தான் ப்ரெசென்ட் பண்ணேன். புது வசந்தம் வந்து ஒரு கமர்ஷியலாக அது பெரிய ஹிட்டு. ஆமா. நாட் ஒன்லி தமிழ், தெலுங்கு டப் பண்ணாங்க. தெலுங்கில் பெரிய ஹிட்டு, கன்னடத்தில் ரீமேக் பண்ணாங்க, அங்கேயும் பெரிய ஹிட்டு. அது மாதிரி எல்லா லாங்குவேஜ்லையும் ஹிட்டு. ஸோ இப்போ அது கமர்ஷியலாக தான் சொல்லியிருந்தேன். எனக்கு 100% கான்ஃபிடண்ட்டாக இருந்தது இந்த படம் கன்ஃபார்மாக பெரிய ஹிட் ஆகும். சார் இப்போ ஐடியாலஜிஸ் இப்போ அந்த சமயத்துல அந்த படத்தோட கிளைமேக்ஸை மாத்துங்க. ஏதாவது ஒரு இடத்துல கமிட் ஆகுற மாதிரி முடிச்சிடலாமே, இதை இப்படியே முடிக்கலாமா அப்படின்ற அந்த ஒரு இதில் ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து எந்த ஒரு விஷயமே வரலையா இருந்தது சார்? நிச்சயமாக. ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து இல்லை. சௌத்ரி சாருக்கு ரொம்ப பிடிச்சி தான் அந்த கதையை எடுத்தார். ஆ. நல்ல படமும் முடிஞ்சிச்சு. இப்போ வந்து படம் ரீரெக்கார்டிங் போயிட்டு இருக்கும்போது அப்போ வந்து பெரிய ஹால். அந்த ஹாலில் எல்லா மியூசிஷியனும் கிட்டத்தட்ட 40 பேர் இருப்பாங்க. வயலினிஸ்ட்டு, அது இது கோரஸு, அப்படி ஃபுல் மியூசிஷியன் வச்சா கீபோர்ட் பிளேயர்ஸு. ஐ திங்க் வந்து ஏஆர் ரகுமான் அதுக்கு கீபோர்டு வச்சுருக்காரு. நான் எஸ்ஏ ராஜ்குமார் சொல்றார், எனக்கு தெரியாது. அது இதான் ஆ. பின்னாடி செய் புயலாக வரப்போகிறாருன்னு எனக்கு தெரியாது. எஸ்ஏ ராஜ்குமார் சொல்றார். ம். ஸோ அந்த மாதிரி ஃபுல் மியூசிஷியன்ஸை வச்சு தான் ரீரெக்கார்டிங் நடக்கும். ஒவ்வொரு ரீலாக போட்டு காமிப்போம். ஒரு ரீல் முடிஞ்சோடனே மியூசிஷியன்லாம் வெளியில் வந்து எனக்கு கை கொடுத்து ஃபஸ்ட்டு படம் மாதிரியே தெரில, சூப்பராக பண்ணியிருக்கேன் அப்படின்னு ரொம்ப பாராட்டினாங்க. முதல் நாள் ஒரு 4 ரீல், அடுத்த நாள் ஒரு 4 ரீல், இப்படி தான் போகும். 4 நாள் ஆகும் குறைஞ்சபட்சம் ஒரு படத்துக்கு, சின்ன படத்துக்கோ பெரிய படத்துக்கோ ரீரெக்கார்டிங்கு. அதில் வந்து எல்லாம் படம் 13 ரீலும் பார்த்துட்டாங்க. அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, இது ஒரு புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப பாராட்டினாங்க. கிளைமாக்ஸ் வந்தோடனே எல்லாருக்கும் ஒரு மாதிரி டிசப்பாயின்மெண்ட் ஆகிடுச்சு. என்னடா இது, இந்த பொண்ணு மறுபடியும் இவங்க கூடயே இருக்க போகிறன்றா, கடைசி வரைக்கும் எப்படி ஒரு பசங்களோட ஒரு பொண்ணு வந்து ஃப்ரெண்டாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே அது பிடிக்கல அந்த கிளைமாக்ஸ். மியூசிஷியனுக்கெலாம் இப்போ மியூசிஷியனுக்கெலாம் படம் பிடிக்கலன்னா அவங்க எஸ்ஏ ராஜ்குமார்ட்டையும் ரெப்ரசன்ட் பண்ணிட்டாங்க. என்ன சார் கிளைமாக்ஸ் நல்லாவே இல்லை, இது சூப்பர் பேட் ஃபில்ம் ஆகிடுச்சு, சூப்பர் குட் ஃபில்மாகவே இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப கமெண்ட் ஆகிடுச்சு. எஸ்ஏ ராஜ்குமார் என்ன பண்ணிட்டார், சௌத்ரி சார்கிட்ட சொல்லிட்டார், சார் இது வரைக்கும் நல்லா என்ஜாய். ஒவ்வொரு நாளும் ஃபீட்பேக் கொடுத்துட்டே இருந்தார். சௌத்ரி சார் எதுக்குமே வரமாட்டார். ஒரு நாள் கூட ஷூட்டிங்லாம் வந்ததே கிடையாது. ஆ. ஸோ அவர்கிட்ட இவர் சொன்ன உடனே அவர் ரொம்ப அப்செட் ஆகிட்டார். அப்புறம் அப்செட் ஆன உடனே அதுக்கப்புறம் ரீரெக்கார்டிங் முடிஞ்ச உடனே நான் மிக்சிங்கும் நைட்டு மிக்சிங் போட்டு மிக்சிங்கும் முடிச்சிடுவேன். ஏவிஎம் ஆர்ஆரில் தான் நடந்தது. முடிச்சிட்டேன். முடித்த பிறகு சௌத்ரி சார் என்ன அடுத்த நாள் கூப்பிட்டு விட்டார். ஆஃபீஸ் போனேன். இல்லை எல்லோரும் கிளைமாக்ஸ் நல்லா இல்லைன்றாங்க, இண்டஸ்ட்ரிக்கே அந்த டாக் பரவிடுச்சு, அதனால் வந்து கிளைமாக்ஸை கொஞ்சம் வேறு ஏதாவது மாற்றுங்க, எனக்கு கூட டவுட்டாக இருக்குது, வேணாம் ஃபஸ்ட்டு படம் எனக்கு ஓடணும் தமிழில் அப்படின்ட்டார். அப்புறம் வழி இல்லாமல் எனக்கும் பிடிக்காமல் அவர் சொன்னதுக்காக என்ன பண்ணேன்னா, சித்தாரா வந்து அவள் தனியாக கிளம்பி போகிறா அவள் வந்து அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியும் ஒரு கிளைமாக்ஸ் எடுத்து அது ஒரு நாள் கல்பனா ஹவுஸில் ஷூட் பண்ணேன். சாந்தமில் இருக்குது, இப்பவும் கல்பனா ஹவுஸ் இருக்குது, அங்கே ஷூட் பண்ணி அதுக்கும் மியூசிக்கில் ட்ராக் எல்லாம் எடுத்து போஸ்ட் பண்ணி டப்பிங் பண்ணி போஸ்ட் பண்ணி அதையும் ரெடி பண்ணேன். ஆனால் எனக்கு அது பிடிக்கவே இல்லை. ஆ.
அதில் நான் ரொம்ப அப்செட் ஆகிட்டேன். சூப்பர் குட் போகிறதையும் நான் நிறுத்திட்டேன். சரி என்னமோ பண்ணிட்டோம், அவங்க கேட்டாங்க, நம்ம ஒரு கிளைமாக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி எனக்கு இது கன்ஃபார்மாக இந்த படம் பெருசாக இப்போ இந்த கிளைமாக்ஸ் இருந்தால் ஓடாதுன்ற மாதிரி எனக்கு ரொம்ப அப்செட் ஆகி நான் வந்துட்டேன். இப்போ என்ன ஆச்சுன்னா படம் வந்து சென்சாருக்கு போகுது. நான் இல்லாமலே சென்சார் போகுது புது வசந்தம் படம். ஃபஸ்ட்டு படம் டைரக்டர் இல்லாமலே சென்சாருக்கு என்கிட்ட கேட்கவே இல்லை. ஏன்னா சௌத்ரி சார் வந்து இந்த படம் ஓடாதுன்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துட்டார். ஸோ அது சென்சாருக்கு போகுது. சென்சாரில் வந்து என்னென்னா இந்த கிளைமாக்ஸ் தான் ஃபஸ்ட்டு சென்சார்கிட்ட காமிச்சிருக்காங்க. உங்களோடது. இப்போ படத்தில் இருக்கிற அந்த கிளைமாக்ஸ் சித்தாரா வந்து இந்த 4 நண்பர்களுடைய கடைசி வரைக்கும் இருக்கா. அவளும் ஒரு பாடகி ஆகிட்டா, இவங்க 4 பேரும் பெரிய மியூசிக் டைரக்டர் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லி களங்கமில்லாத இந்த புதுநிலவு இவர்களின் அன்பு சிறையில் அடைபட்டு விட்டது. இது ஒரு புது அத்தியாயத்தின் ஆரம்பம் மட்டுமே தவிர இதுவே முடிவல்ல அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பேன். ஸோ இதுதான் இப்போ இது ரீரெக்கார்டிங் இது சென்சாருக்கு இதை அனுப்பிட்டார். நம்ம அதையும் அனுப்பிட்டார். சென்சாரில் எல்லாரும் பார்த்துட்டு, "என்ன சார் இவ்வளோ அழகாக கிளைமாக்ஸ் எடுத்திருக்கீங்க. இதை விட்டுட்டு அந்த பொண்ணு தனியாக போகிறா. அது இதுன்ட்டு அது நல்லாவே இல்லை சார்" அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லியிருக்காங்க. உடனே சௌத்ரி சாருக்கு அப்போ தான் அவருக்கு புரிஞ்சிருக்கு. நான் சொன்னது மியூசிஷியன் சொன்னதெல்லாம் இல்லை, இப்போ நான் சொன்னது தான் கரெக்டுன்னு சொல்லி அப்புறம் மறுபடியும் என்ன வர சொன்னார். சின்ன மன வருத்தத்தில் நான் 2 3 நாள் ஆஃபீஸுக்கு போகாமலே இருந்துட்டேன். சரி நம்மளை இன்சல்ட் பண்ணிட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லி. அப்புறம் சௌத்ரி சார் வந்து இந்த கிளைமாக்ஸே ப்ரொஜெக்ஷன் போட்டு காமிச்சார். எல்லாருக்கும் ப்ரொஜெக்ஷனில் பிடிச்சிருச்சு. இதுவும் எனக்கு தெரியாது. எல்லாரும் பிடிச்சி அப்புறம் சூப்பர் ஹிட்லேருந்து டிரைவர் வந்து என்னை கூப்பிட்டு, இப்போ நமக்கு கார்லாம் கிடையாதுல்ல, இப்போ கம்பெனி காரில் தானே போகணும், வந்து கூப்பிட்டு அப்புறம் சூப்பர் கூட்டு போய் இப்போ அப்புறம் சௌத்ரி சார் ரொம்ப எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்ட்டாங்க, இதே வச்சுக்குவோம் அப்படின்னாரு. அப்புறம் ப்ரொஜெக்ஷன்லேயே அது பெரிய பரபரப்பை ஏற்படுத்திடுச்சு அந்த படம். எல்லாருக்கும் அந்த கிளைமாக்ஸ் எல்லாம் பிடிச்சி அந்த படம் ரொம்ப ஹைலைட்டாக பேச ஆரம்பித்தாங்க. படமும் பெரிய ஓப்பனிங் இருந்தது, பெரிய ரெக்கார்ட் பிரேக் ஹிட்டு. தமிழ்நாடு பூரா இன்னொரு தகவல் என்னென்னா அது ஒரு சின்ன படம். ஆனால் சென்னையில் ஆரம்பித்து திருநெல்வேலி வரைக்கும் எல்லா ஊர்லேயும் பெரிய பெரிய தேட்டரில் தான் அது ரிலீஸ் ஆச்சு. ஓகே. அந்த மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாரத் தேட்டர் நார்த் மெட்ராஸில் இருக்குது, அங்கே ரிலீஸ் ஆச்சு. ஆனந்த் தேட்டரில் ரிலீஸ் ஆச்சு, மவுண்ட் ரோடில். இப்போல்லாம் தேட்டர்லாம் கிடையாது. உதயம் தேட்டரில் வந்துச்சு. உதயம் தேட்டர் வந்து மினி ஆனந்த் கிடையாது, உதயம் மினி ஆனந்த் 2 சேர்ந்த தேட்டர், பெரிய தேட்டர். அதில் ரிலீஸ் ஆச்சு. எல்லாத்துலேயும் ஃபுல்லு. கோயம்புத்தூரில் ராகம் தேட்டரில் கோயம்புத்தூரில் ரிலீஸ் ஆச்சு. கேஜி காம்ப்ளெக்ஸ் 4 தேட்டரு, அதில் ராகம் பெரிய தேட்டர், அங்கே ரிலீஸ் ஆச்சு. திருச்சியில் அது மாதிரி சுனாமி நேரம் ரிலீஸ் ஆச்சு. அது மாதிரி எல்லா ஊர்லேயும் பெரிய தேட்டர் ரிலீஸ் ஆச்சு. பெரிய ஹிட் அந்த படம். சார் இப்போது அதே மாதிரியான ஒரு ஐடியாலஜி சார். காலங்கள் இப்போ எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான உங்களோட ஃபில்மோகிராஃபினா எனக்கு பிரியமான தோழி. அந்த படமும் கிட்டத்தட்ட இதே ஒரு விஷயத்த பேசுது. காலம் நிறைய மாறிடுச்சு. பட் அந்த சமயத்துலேயும் ஒரு பொண்ணும் ஒரு பையனும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்க முடியாது. பட் நீங்கள் அப்படி ஒன்று வச்சுருந்தீங்க. அதற்கும் அந்த மாதிரியான ஒரு இது அந்த காலகட்டத்திலையும் சொன்னாங்களா சார்? இல்லை அது வந்து அதில் சர்ச்சைகள் எதுவும் வரல. அது சைமல்டேனியஸாக நான் பேரலாக தெலுங்குலையும் எடுத்தேன். அதுதான் எனக்கு தெரிஞ்சு. வழக்கமாக பார்த்தீங்கன்னா இந்த பைலிங்குவல் பண்ணும்போது ஒரே ஆர்டிஸ்ட் தான் இருப்பாங்க. ஒரே தமிழில் ஒரு ஷாட்டு, தெலுங்கில் ஒரு ஷாட்டு, அப்படி தான் எடுப்பாங்க. நான் படமாகவே வேறு வேறு ப்ரொடியூசர், வேறு ஆர்டிஸ்ட். தெலுங்கில் வெங்கடேஷ் பாபு நடித்தார். ஆர்த்தின்னு சொல்லி ஒரு ஹீரோயின் நடித்தாங்க. அவங்க இப்போ உயிரோட இல்லை, அவங்க இறந்துட்டாங்க. ஆர்த்தி அகர்வால். ஆர்த்தி அகர்வால். அப்புறம் நம்ம தமிழில் நடித்த அந்த பொண்ணு, அந்த சுரேஷ் டைரக்டர், இந்த ஆர்டிஸ்ட் சுரேஷோட ஒய்ஃபு, அவங்க நடித்தாங்க. இப்போ அந்த மாதிரி தெலுங்கில் எடுத்தேன். தமிழில் வந்து டிசம்பர் ஃபுல்லாக பீக் வின்டரில் தமிழில் இங்கே ஊட்டியில் ஷூட் பண்ணுறேன். முடிச்சுட்டு டிசம்பர் முடிச்சுட்டு இங்கே வருவேன். வந்துட்டு கரெக்டாக 31ஆந்தேதி நைட்டு சென்னைக்கு கோயம்புத்தூர் வந்து ஃப்ளைட்டில் இங்கே வந்தான்னா 1ஆந்தேதி காலையில் ஆந்திராவுக்கு போயிட்டு அங்கே தெலுங்கு படம் ஷூட்டிங். இப்படி மாற்றி மாற்றி இது ஒரு ஷெடியூல் அது ஒரு ஷெடியூல்னு சொல்லி பண்ணி இப்போ 2 ப்ரொடியூசர்ஸும் கோஆப்ரேட் பண்ணாங்க. ஏன்னா ஆக்சுவலாக ஏவிஎம் அவ்வளோ பெரிய நிறுவனம். அது எப்படிங்க ஒரே நேரத்தில் நீங்கள் எங்களுக்கும் அதே கதையை தெலுங்குலேயும் பண்ணலாம், அது எப்படி உங்களுக்காக நாங்கள் வெயிட் பண்ண முடியுமா? ரிலீஸ் டேட்டு வந்து ஒரே நேரத்தில் தானே ரிலீஸ் பண்ணணும், இப்படிலாம் சொல்லி நிறைய காம்ப்ளிகேஷன் இருக்குது. ஆனால் அதை அவங்க பெருசாக பொருட்படுத்தவே இல்லை. அவங்க ரொம்ப கோஆப்ரேட் பண்ணாங்க. தெலுங்கு ப்ரொடியூசர்ஸும் என்னை ரொம்ப ராயலாக ட்ரீட் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி ரொம்ப ப்ளசண்ட்டாக தான் பண்ணேன். எனக்கு ஒன்றும் பெரிய ஹார்ட் ஒர்க் பண்ணுற மாதிரிலாம் தோணலை. இங்கே ஃபுல்லாக வின்டர், பீக் வின்டர், அங்கே ஃபுல்லாக சம்மர். ஹைதராபாத்தில் ஷூட் பண்ணாங்க. ஸோ அப்படி தான் எடுத்தேன். 2ம் தெலுங்குலேயும் பெரிய ரெக்கார்ட் பிரேக் 40 சென்டரில் சில்வர் ஜூப்ளி. அது அதை விட இப்போ வீட்டில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா படம் ஆடியோ ரிலீஸ் ஆன அன்னைக்கே அந்த படம் வந்து 3 லட்சம் சிடி சோல்ட் அவுட்டு. அது ட்ரிபிள் பிளாட்டினம் டிஸ்க் வந்து கொடுத்தாங்க. அது என் வீட்டில் ஷீல்டாக இருக்குது. அதையும் சொல்லிக்க விரும்புகிறேன். தமிழ்லேயும் ஆடியோ பெரிய ஹிட்டு, தெலுங்கில் பெரிய ஹிட்டு, ரெக்கார்ட் பிரேக் ஹிட். இதே சாங், சேம் சாங்ஸ், ஓகே, இதே கதை, இதே சீன், எல்லாமே இதுதான். ஆர்டிஸ்ட் மட்டும் வேறு, ப்ரொடக்ஷன் வேறு. ஒரே நாள் தான் ரிலீஸ் ஆச்சு. ஜூலை 11 தான் தெலுங்கும் தமிழும் ரிலீஸ் ஆச்சு. நல்லா ஹிட் ஆச்சு படம். சார் இப்போது உங்களோட ஐடியாலஜி தாண்டி உங்களோட அந்த ஃபில்ம் மேக்கிங் ஸ்டைல் சார். இப்போது சில பேர் படத்தோட அந்த ஷாட் பார்த்தாலே இது இவங்க படம் அப்படின்னு சொல்லிடலாம். பட் உங்களுடைய படங்களில் வர ஒரு ஷாட்டோ ஒரு பிஜிஎம் கேட்டாலோ இது விக்ரமன் சார் எடுத்தது அப்படின்ற அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல சார்.
திரைப்படங்களுக்கு வரதுக்கு முன்னாடி, என்னோட திரைப்படமெல்லாம் இப்படி தான் இருக்கும். இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற எந்த ஒரு முடிவோட சார் நீங்க வந்தீங்க? இல்ல அப்படிலாம் எதுவும் இல்ல. நான் ஆ. வந்து பெரிய ஒரு அவார்ட் ஃபில்ம் மேக்கிங்லாம் பண்ணணும் அப்படின்ற எந்த ஒரு ஆசையோடலாம் வரல. நான் கமர்ஷியல் டைரக்டரா சக்சஸ் ஆகணும்னு தான் நினச்சேன். எஸ்பெஷலி எனக்கு வந்து காமெடி ரொம்ப பிடிக்கும். அந்த ஜானர்ல தான் நெறைய கதைகள் பண்ணி வச்சிருந்தேன். சீரியஸான கதைகள கூட காமெடியில தான் சொல்றதுக்கு ட்ரை பண்ணுவேன். பட் தெரிஞ்சோ தெரியாமலோ புது வசந்தம் ஒரு பெரிய ஹிட் ஆனதுனால, அதே மாரி எமோஷனலான கதைகள் பண்ணணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் வந்துடுச்சு. ஓகே. சென்டிமெண்ட் இருக்கணும். சென்டிமெண்ட் இருந்தா தான் படங்கள் விக்ரமன் படம் ஜனங்களுக்கு பிடிக்குன்ற மாரி ஆயிடுச்சு. அப்படி அதனால அடுத்த எல்லா படங்கள்லயும் கொஞ்சம் கொஞ்சம் சென்டிமெண்ட் இருக்கும். படமும் பெருசா ஹிட் ஆச்சு. நான் பேசின நினைப்பெல்லாம், கோகுலம், பூவே உனக்காக, சூரியவம்சம், உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன், வானத்தைப் போல உன்னை நினைத்து பிரியமான தோழி, இப்படி வரிசையா எல்லா படமே சின்ன சின்ன சென்டிமெண்ட்கள் இருக்கும். சார் இப்போ இந்த காமெடி அப்படின்ற அந்த ஒரு விஷயம் சார். இப்போ அந்த டைம்லலாம் வந்துட்டு ட்ராக் காமெடிஸ் வந்துட்டு நெறைய போயிட்டு இருந்தது. அந்த சமயத்திலயுமே நீங்க வந்துட்டு படத்தோட ட்ராவல் பண்ற அந்த காமெடிஸ நம்ம வச்சுப்போம். பெருசா கவுண்டமணி செந்தில், வடிவேலு அப்படின்னு போகாம, ரமேஷ் கண்ணா அவர்கள் உன்னிய எண்ணத்தில ட்ராவல் பண்ற மாரி, அவரே வந்துட்டு பிரியமான தொழில்ல ட்ராவலிங்ல அந்த காமெடி இருக்கும். இது ஒர்க் அவுட்டும் ஆகும் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்த நம்புனது. சார்லி அவர்கள், விஜய் அவர்களோட எப்படி சார்? இப்படி இதுவும் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எப்படி இல்ல நம்புனீங்க? அது இப்ப எனக்கு உறுதியா நம்பிக்கை இருந்தது. ஆனா காமெடி நான் கொஞ்சம் ஜட்ஜ் பண்ணுவேன். நான் ரசிகன் தானே. இப்போ வந்து நீங்க நம்புவீங்களா என்னன்னு தெரியல. நான் பூவே உனக்காக ரிலீஸுக்கு ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி உள்ள தேடி தான் ஒரு பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது. 96 பொங்கல் அன்னைக்கு. நான் ஃபர்ஸ்ட்டு டே நான் எடிட்டிங்லாம் முடிச்சுட்டு நைட்ல வந்து ஒரு 9 மணி 9:30 மணி ஷோ வந்து பிரார்த்தனா டிரைவ்-இன் தியேட்டர் இருந்தது. ஈஞ்சம்பாக்கத்தில. நம்ப இருக்கிறதோ கேகேநகர். நாங்க ஈஞ்சம்பாக்கத்துக்கு கார்ல என் அசிஸ்டன்ட்ஸோட போய் பார்த்துட்டு, காருக்குள்ள உட்காந்து கார்லயே படம் பார்க்கலாம் அங்க. ஆ. அந்த தியேட்டர் பத்தி உங்களுக்கு கேள்விப்பட்டீங்களா? தெரியும் சார். ஸ்க்ரீன் அவுட்டர்ல இருக்கும். நம்ம பார்க்குற மாரி. இருக்கும். கார்லயே உட்காந்து 600 கார் பார்க் பண்ணலாம். அந்த கார்ல உட்காந்தே படம் பார்க்கலாம். கார்ல உட்காந்து படம் பார்க்குறோம். விழுந்து விழுந்து சிரிக்கிறோம். படம் பார்த்துட்டு அடுத்த நாள் வந்து அதில எனக்கு தெரிஞ்ச ஒரே ஆள் வந்து கார்த்திக் சார் தெரியும். கார்த்திக் சார் பெரிய க்ளோஸ் கிடையாது. ஆ எனக்கு ரொம்ப தெரிஞ்சவர் வந்து சிற்பி. சிற்பி தான் மியூசிக், பாட்டு சூப்பர் ஹிட்டு. சிற்பிக்கு ஃபோன் பண்ணி இந்த மாரி படம் சூப்பரா இருக்கு. இது ரெக்கார்ட் பிரேக் ஹிட் ஆகும் பாருங்க. காதலிக்க நேரமில்லைக்கு அப்புறம் வந்து ஒரு காதல் லவ் ரொமான்ஸோட ஒரு காமெடி ஜானர்ல இந்த படம் வந்திருக்கு. கன்ஃபார்மா பெரிய ஹிட் ஆகும்னு சொன்னேன். உடனே அவர் வந்து நீ டைரக்டர் சுந்தர் சிக்கு என் நம்பர் இருந்தா குடுங்க நான் பேசுறேன். அப்புறம் சுந்தர் அப்புறம் கனெக்ட் பண்ணி குடுத்தாரு சிற்பி. சுந்தர்ட்டயும் பேசி வாழ்த்து சொல்லி பெரிய ஹிட் ஆகும்னா 4 வாரம் கழிச்சு தான் பூவே உனக்காக ரிலீஸ் ஆச்சு. சரி, இப்ப அந்த பூவே உனக்காக கிட்டத்தட்ட சூப்பர் குட் ஃபிலிம்ஸோட மறுபடியும் நீங்க கை கோர்க்குறீங்க. இந்த டைம் இப்படி இல்ல அதுக்கு முன்னாடியே கோகுலம்லாம் பண்ணிட்டேனே. கோகுலம். பெரும்புள்ளி, கோகுலம்லாம் பண்ணிட்டேன். ஓகே. இப்ப மறுபடியும் அந்த அவரு சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் அவர்கள் வந்துட்டு உங்க மேல வச்ச அந்த நம்பிக்கை என்ன சார்? தொடர்ந்து இப்படி அவங்களோட நீங்க அந்த இல்ல பயணிக்கிற அந்த இப்ப ஒரு அது விஷயம். வந்து ஃபர்ஸ்ட் படம் நான் தானே ஆமா. பண்ணியிருந்தேன். அந்த சூப்பர் குட் ஃபிலிம்ஸே என்னுடைய படத்துல தான் குட் நைட் அதாவது சூப்பர் இன்டர்நேஷனல்ல தான் அவங்க மலையாளத்துல ஒரு 2, 3 படம் அவரு எடுத்திருக்காரு. பட் சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் அப்படின்றதனுடைய முதல் படம் வந்து புது வசந்தம் தான். ஏன்னா சூப்பர் இன்டர்நேஷனலும், குட் நைட்ன்னு சொல்லி போயிருக்கு இல்லையா? மஸ்கிட்டோ காயில்ல அதனுடைய ஓனர் வந்து இப்போ மோகன் சார். மலையாளத்துல பெரிய ப்ரொடியூசர். கிலுக்கம்லாம் அவர் தான் ப்ரொடியூஸ் பண்ணார். மோகன்லால் சார் வச்சு. அவரு பாம்பேல தான் செட்டில்டு இன் பாம்பே. அவரும் வந்து கதை கேட்டு ரொம்ப பிடிச்சி போய் அவரும் பார்ட்னரா சேர்ந்து 2 பேரும் சேர்ந்து எடுத்த படம் தான் புது வசந்தம். சூப்பர் குட் ஃபிலிம்ஸு. ஸோ அதுக்கப்புறம் பிரிஞ்சுட்டாங்க. பெருமொழி டைம்லயே 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க. ஸோ இப்போ அந்த சூப்பர் குட் ஃபிலிம்ஸில் நான் அது புது வசந்தம், அப்புறம் கோகுலம் வந்து சூப்பர் குட் ஃபிலிம்ஸு, பூவே உனக்காக எல்லாமே நான் டைரக்ட் பண்ணேன். இப்போ 2 பேருக்குமே என்ன ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபர்ஸ்ட்டு படம் எடுக்கும்போது எப்பவுமே ஒரு அம்மாவுக்கு 1000 பிள்ளை இருந்தாலும் மூத்த பிள்ளை தான் ரொம்ப பிடிக்குன்ற மாரி என்ன அவருக்கு ரொம்ப பிடிக்கும் சௌத்ரி சாருக்கு. நானும் அவரோட இன்னை வரைக்கும் நன்றி கடனோட இருக்கேன். ஓகே. என் வீட்டுக்கே பேர் புது வசந்தம் தான். ஆமா. ஸோ அந்த அளவுக்கு இப்ப எனக்கு சௌத்ரி சார் ரொம்ப பிடிக்கும். அவருடைய சன்னு ஜீவா இவா எல்லாருமே, ரமேஷ் எல்லாருமே எனக்கு அவங்க பர்த்டேக்கெல்லாம் நான் தான் விஷ் பண்ணுவேன் முதல்ல. ஓகே. அந்த மாதிரி சரி, இப்போ வாழ்க்கையில நெறைய விஷயங்கள் நீங்க கடந்து வந்திருப்பீங்க. சினிமா துறையில துரோகம் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்த கடந்து வந்திருக்கீங்க. என் கூடயே ஒர்க் பண்ண ஒரு அசிஸ்டண்ட் வந்து அதாவது அந்த படத்தில் வந்து கே.எஸ். ரவிக்குமார் அசோசியேட். ரவிக்குமார் இயல்பாகவே அதுக்கு முன்னாடி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7, 8 படம் 7, 8 டைரக்டர்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்காரு. ரொம்ப கமாண்டிங்காக இருப்பார் ஸ்பாட்டில். அதாவது இப்போ எல்லாரையும் மிரட்டி வேலை வாங்குவார். புலி ஆக்டிவாக இருப்பார். ஆனால் அவர் முதல்லே சொல்லிட்டாரு படம் வர ஷூட்டிங் ஆரம்பிக்க முன்னாடி, சார் நான் டிஸ்கஷன் வரமாட்டேன், எடிட்டிங் வரமாட்டேன், ஷூட்டிங் டப்பிங் மட்டும் நான் வருவேன் அப்படின்னாரு. ஓகே அப்படின்னு சொல்லி ரவிக்குமார் வச்சுருந்தேன். ரவிக்குமார் ரொம்ப சின்சியராக ஒர்க் பண்ணார். அது 100%. அதனால தான் நான் புது வசந்தம் ரிலீஸ் ஆனோடனே சௌத்ரி சார்கிட்ட சொல்லி புரியாத புதிர் அவருக்கு டைரக்டராக அவரை ரெக்கமெண்ட் பண்ணேன். அவர் ரொம்ப நல்ல வேலை ஸ்பாட்டில் வேலை செஞ்சு எல்லாத்தையும் நல்ல பேர் வாங்கினார்.
இப்போ அதுக்கு அடுத்த அசிஸ்டண்ட்டாக இருந்த ஒருத்தர் என்கிட்ட முதல்ல அந்த கதை சௌத்ரி சார்கிட்ட சொல்லும்போது இருந்தே என் கூட அசிஸ்டண்ட்டாக இருக்கிற ஒருத்தர் வந்து அவருக்கு அது முடியல. அது ஒரு மாதிரி ஒரு ஈகோ அவருக்கு. இவர் வந்து இப்படி பேர் வாங்குறாரு, நமக்கு என்ன இருக்குது இந்த படத்தில் அப்படின்ற மாதிரி என்கிட்ட வந்து ஒரு நாள் சொன்னார். இல்லை சார் அவர் இருந்தால் நானும் ஒர்க் பண்ண மாட்டேன், அவர் நீங்கள் அனுப்பிடுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொன்னார். அது முடியாதுங்க, அவர் எனக்கு ரொம்ப வருஷமாக ஃப்ரெண்டு. அது மாதிரி எனக்காக ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அவர் நல்லா ஒர்க் பண்ணுறாரு. அவர் இல்லைன்னா நமக்கு கொஞ்சம் கஷ்டமும் கூட. அவ்வளோ தூரம் ஸ்பாட்டில் எல்லாத்தையும் அப்போ 4 அசிஸ்டண்ட்டு தான் புது வசனத்தில். ஆ. கேஎஸ் ரவிக்குமார் இப்போ சொல்கிற இந்த அசிஸ்டண்ட்டு, இன்னொரு அசிஸ்டண்ட்டு பாலகிருஷ்ணன் ஒருத்தர், அவர் கண்டினியூட்டி பார்க்குறாரு. அவர் எனக்கு முன்னாடி மனோபாலாட்டெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காரு. அவருக்கு தான் அந்த பூமகள் ஊர்வலம்னு ஒரு படம் சொன்னார்ல, ஒரு பிஆர்ஓக்காக படம், ஆமாமா. கதை திரைக்கதை வசனம் நான் டைரக்டர் அவர் ரெக்கமெண்ட் பண்ணேன். ஆ. அப்புறம் சரவணன், கிருபா சரவணன் ஒரு அசிஸ்டண்ட்டு, அவர் 2, 3 படம் பண்ணார். அப்புறம் அவங்க கூட பிரியமான தொழிலில் மறுபடியும் அசோசியேட்டாக ஒர்க் பண்ணார். இந்த 4 பேர் தான் புது வசனம் படத்தில். இதில் இந்த அசிஸ்டண்ட் இப்படி சொல்கிறார், அவர் ரவிக்குமார் எடுத்தால் தான் நான் ஒர்க் பண்ணுவேன் சார் அப்படின்னாரு. அப்போ நீங்கள் வேணாங்க, அது நீங்கள் முடிவு பண்ணிக்கங்க அப்படின்னு சொன்னோடனே அவர் என்ன பண்ணிட்டார், நேராக எனக்கு தெரியாமல் சௌத்ரி சார்கிட்ட போயிட்டு, சௌத்ரி சார்கிட்ட வந்து இந்த மாதிரி சார் இந்த கதையெல்லாம் ஓடாது சார், நான் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் சொல்லி பார்த்தேன், இது வந்து ஒன்றுமே இல்லை சார், கிளைமாக்ஸ்லாம் நம்பவே மாட்டாங்க, அது ஒத்துக்கவே மாட்டாங்க, அந்த பேசிக்கே ஒத்துக்க மாட்டாங்க, அந்த கண்டென்ட்டே ராங் சார் இப்படிலாம் சொல்லி பயங்கரமாக சொல்லியிருக்காரு. அப்போ சௌத்ரி சார் சொல்லியிருக்காரு, நான் வந்து இந்த கதையை கேட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சி போய் தான் அந்த படத்தை நான் எடுக்கிறேன். இப்போ வந்து எனக்குன்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. இப்போ வந்து நீ சொல்கிறத கேட்டு இந்த படத்தை நான் நிறுத்திட்டேன்னா, அப்போ வந்து ஒரு 4 நாள் தான் ஷூட்டிங் நடந்திருக்கு. 4 நாள் தான் ஷூட்டிங் நடந்திருக்கு. இப்போ அதுவும் முரளி, சித்தாரா மட்டும் தான் வச்சு எடுத்திருக்கேன். சார்லி, ராஜா, ஆனந்த் பாபு காம்பினேஷன்லாம் எடுக்கலை. ஸோ அப்போ வந்து இவர் இப்படி போய் சொல்கிறாரு. சௌத்ரி சார் வந்து இப்படி சொல்லிட்டார், நான் வந்து எனக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்குது, அந்த ஜட்ஜ்மெண்ட்டை நம்பி தான் இந்த படம் எடுக்கிறேன். இப்போ உன் பேச்சை கேட்டு இந்த படத்தை நிறுத்திட்டான்னா உன் ஜட்ஜ்மெண்ட்டு கரெக்டுன்னு இருக்கும், அது வேண்டாம், பார்த்துக்கலாம், என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் எடுக்கிறேன் அப்படின்ட்டார். இது எனக்கு தெரியாது. இப்படி இந்த ஒரு கான்வர்சேஷன் நடந்ததே எனக்கு தெரியாது. அந்த அசிஸ்டண்ட் அதுக்கப்புறம் வரல, வேலையை விட்டு நின்ட்டார் அவர். அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழிஞ்சு நான் வந்து காரில், கம்பெனி காரில் போவேன். ஒரு டிரைவர் விஸ்வம்பரன் ஒரு பேர், ஒரு மலையாளி அவர். அவர் தான் எனக்கு முன்னாடி இருந்தே சௌத்ரி சாருக்கு டிரைவர், பர்சனல் டிரைவர். அவர் எனக்கு ஓடிட்டுருக்கார். அவர் அதுக்கப்புறம் நான் வந்து ஷூட்டிங்க்கோ எதுக்கோ எடிட்டிங்கோ எதுக்கோ போகும்போது எனக்கு கம்பெனி கார் தான் அனுப்புவாங்க. அதில் போகும்போது அப்போ அவர் சொல்கிறார், சார் இந்த மாதிரி உங்களுக்கு தெரியுமா சார், உங்கள் அசிஸ்டண்ட்டு நீங்கள் அவர் வரலன்னு சொல்லி இப்போ 3 பேர் வச்சாங்க படம் எடுத்தோம். அவர் வந்து அவர் இப்படிலாம் பண்ணியிருக்காரு சார், சௌத்ரி சார் உங்களை விட்டு கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி. ஆ. ஸோ இப்போ அதனால தான் எனக்கு சௌத்ரி சார் மேலே ஒரு அபரிதமான மரியாதை எப்போதுமே உண்டு. ஓகே. சார் அப்போலேருந்து இப்போ வரைக்கும் உங்களுக்கு தொடர்ந்து இருக்கிற ஒரு நட்பு, அத பத்தி சொல்ல முடியுமா? நிறைய இருக்குது. இப்போ முரளியெல்லாம் உயிரோடு இருந்தால் நல்ல நண்பராக இருந்திருப்பார். அவர் இல்லை. முரளி ஒரு நல்ல நண்பர். ஆனந்த் பாபு கூட பெருசாக பேசுகிறதில்ல. பட் ஆனந்த் பாபுவும் என்னை எங்கேயாவது ஒரு நாள் ஒரு மெடிக்கல் ஷாப்பில் பார்த்தேன். அப்போலோ மெடிக்கல் ஷாப் என் வீட்டு பக்கத்தில் இருந்து, இப்போ இல்லை, கொஞ்சம் தள்ளி போயிடுச்சு. அங்கே நைட்டில் ஆனந்த் பாபு வந்தார். அங்கே பார்த்து என்ன ரொம்ப அன்பாக விசாரிச்சார். அந்த மாதிரி இப்போ நிறைய இருக்குது. சரத்குமார் சார் ஏதாவது இருந்தால் என்ன கூப்பிடுவார். ஏதாவது இம்பார்ட்டண்டான ஃபங்க்ஷன் எதாக இருந்தால், ஒரு தடவை வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் தாஜ் கோட்டமெண்ட்டில் இருந்தது. அவரும் ராதிகா மேடமும் இது பண்ணாங்க. அதுக்கு என்ன கூப்பிட்டுருந்தாரு, நான் போயிருந்தேன். ம். விஜயகாந்த் சார் ரொம்ப அதில் ரொம்ப அதீதம். அவர் வந்து இல்லை இன்னைக்கு. அது மாதிரி இப்போ நிறைய இப்போ எல்லா ஆர்டிஸ்டோடையும் கொஞ்சம் அதிகமாக டச் இல்லாத அப்படின்னா கார்த்திக் சார் கூட அவர் கொஞ்சம் ஒதுங்கிட்டார். எல்லாத்துமே இண்டஸ்ட்ரி விட்டே கொஞ்சம் ஒதுங்கி ஆமா. இருக்கார், சைலண்ட்டாக இருக்கார். அது ஏன்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஒரு தலை சிறந்த ஆர்டிஸ்ட் அவர். சூர்யா கொஞ்சம் பிஸி ஆகிட்டார். அதனால் மறுபடியும் பரத்தை நான் சந்திச்சு ரொம்ப நாள் ஆச்சு. இடையில ஒரு ஆடியோ ஃபங்க்ஷனில் தான் மீட் பண்ணேன். ம். அவ்வளோதான். ஓகே. சார் இப்போ இருக்க நடிகர்கள்ல, இந்த நடிகரோட சேர்ந்து எனக்கு ஒர்க் பண்ணணும்னு ஒரு ஆசை, அவரை வச்சு படம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்கா சார் உங்களுக்கு? இருக்குது, நிறைய பேர் கூட இருக்குது. இப்போ விஜய் சேதுபதி, ஆ. தனுஷ், அப்படி நிறைய இருக்குது. ஓகே. உங்க ஸ்டைல்ல இவங்க எல்லாரையுமே மறுபடியும் பார்க்கணும், நீங்க மறுபடியும் நிறைய படங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சினி உலகம் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் சார். நன்றி. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. வத்சபதம் ஸ்கின் அண்ட் ஹேர் கேர் 10 நாள்ல பளபளப்பான முகம் வேணும்னா வர்ணியம் ஆயுர்வேதிக் நைட் ஆயிலை யூஸ் பண்ணுங்க. Taste the Daily. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுள் கால நிவாரணம்.